Future Vision Study Center, Salem. ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கார்லேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கார்லேஷன் மெஷர்ஸ் ஆஃப் கார்லேஷன்ஸோட டைப்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேட்டர் டயக்ராம்னு பார்த்தோம். ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ் நேச்சர் ஆஃப் தி கார்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி கார்லேஷன்ஸ் கால்குலேட் நேச்சர் டைப்பில் கார்லேஷன்ஸ் எப்படி ஈஸியாக டயக்ராமேட்டிக் சென்ஸில் நம்ம எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிறது அதோட டைப் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டகரி கர்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். கர்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் Spearman rank correlation method. Spearman rank correlation coefficients method. Spearman rank correlation coefficients methodல ரெண்டு categories of problems நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி எப்படி சொன்னோம் அப்படின்னா rank given the rank basis இருக்கும், repeated rank basis இருக்கும். repeated rank அதை பேஸ் பண்ணியிருக்கோம். next fourth one concurrent deviations, coefficients of concurrent deviations. நம்ம 4 measures of correlation coefficients பார்த்திருக்கோம். அதில் நம்ம செகண்ட் டைப் நம்ம தேர்ட் டைப் என்னது rank or Spearman rank correlation coefficients பற்றி ப்ராப்ளம் பார்த்தோம். ஒரு ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பார்த்திருப்போம். இப்போ அதை பேஸ் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க ப்ராப்ளம், read the problem. From the following table calculate the correlation factor. From the following table they calculate the correction factor for the rank correlation coefficients. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ஷன் ஃபேக்டர். நம்ம என்ன क्वेश्चन பார்த்துக்கோங்க, क्वेश्चனை கிளியரா ரீட் பண்ணனும். கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்ம இதுல என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த ஃபாஸ்ட் அந்த டைமிங் மூவ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பண்ற மிஸ்டேக் நிறைய பேர் ஒரு 80% ஆஃப் பீப்புள் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்ச டாபிக் நம்ம என்ன क्वेश्चंस நம்ம கிளியரா ரீட் பண்ற பழக்கமே ஹாபிட்டே கிடையாது. எப்படின்னா நம்ம क्वेश्चंस எப்படி பார்க்கறோம்னா விஷுவலா பார்க்கறப்போ இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வியூ பண்ண போறோம். டேட்டாஸ் பார்த்துப்போம். rank correlation coefficient பார்த்தோம், டேட்டா பார்த்தோம். நம்ம என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, அப்ப rank correlation தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் வொர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றப்போ ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டு sum of deviation எடுத்துட்டு ஃபார்முலா rank correlation ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. rank correlationோட ஃபார்முலா என்ன, r is equal to 1 minus 6 into summation d square divided by n into n square minus 1. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். ஆப்ஷன்ஸ்ல 4 ரிசல்ட் இருக்கும். எப்படி 4 ரிசல்ட் இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும், -0 ல இருந்து 1 பை, அதாவது நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஞ்ச் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னா -1 ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறது நம்ம ரேஞ்ச் நம்ம படிச்சிருப்போம். கால் பிஎஸ்னா இருந்தாலும் சரி, ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இதுவா இருந்தாலும் ரேஞ்ச் என்னவா இருக்கும், -1 ல இருந்து +1 வரைக்கும் தான் இருக்கு. நமக்கு ஒரு வேல்யூ நெகட்டிவ், ஒரு வேல்யூ பாசிட்டிவ், ஒரு வேல்யூ மோர் தென் 1 கேட்டிருக்கோம், ஒரு வேல்யூ மோர் தென் -2க்கு மேல இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கொடுத்துருவாங்க. பட் நம்ம கால்குலேட் பண்றப்போ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நம்ம என்ன கேட்டிருப்பாங்க, இப்போ ரேங்க் கார்லேஷன் கால்குலேட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் இதுக்கு கிடைச்சிருக்கும், மேபி -1 ல இருந்து +1க்குள்ள ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருக்கும். 4 ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே அந்த ரேஞ்ச்க்குள்ளே இருக்காங்க. ஒரு ஆப்ஷன் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, மோர் தென் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆப்ஷன்ஸ்ல ஈஸியா அந்த மோர் தென் 1ங்கிறத நம்ம இல்ல நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணிடுவோம். நம்ம இது பண்றதுக்கான மிகப்பெரிய ராங் ப்ரொசீஜர் என்ன, கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணாம இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா நீங்க கொஸ்டின் கேட்டிருக்குது கால்குலேட் தி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்ம படிக்கிறது எப்படின்னா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டு இந்த மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்னது ராங் ஆன்சர் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம கேட்டிருக்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க, ஒன்லி தி கரெக்ஷன் ஃபேக்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரேங்க் கார்லேஷன் மெத்தட்ல கரெக்ஷன் ஃபேக்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டைமிங்ல ரொம்ப லார்ஜஸ்ட் ப்ராப்ளமா கேட்க மாட்டாங்க. குயிக்கா நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம கேட்கறதுக்கு பாசிபிள். கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா சொல்யூஷன். கொஸ்டினை நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், கொஸ்டினை நீங்க கிளியரா ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை நீங்க கிளியரா ரீட் பண்ணா மட்டும்தான் கொஸ்டின் என்ன கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு எந்த டைப் ஆஃப் ஆன்சர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டினை வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைனா கிளியரா ரீட் பண்ணுங்க. நீங்க கொஸ்டின்ஸை நீங்க அந்த கொஸ்டினை ரீட் பண்ற டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க கொஸ்டினை வேர்ட் பை வேர்டா லைன் பை லைனா நீங்க கிளியரா ரீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, கொஸ்டினை ரீட் பண்றதுல நீங்க டைமை வேஸ்ட் பண்றோம்னு நினைக்க வேண்டாம். கொஸ்டினை ஒன்ஸ்ங்கிறது 2 டைமா கூட நீங்க ரீட் பண்ணுங்க, கிளியரா ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா நம்மளால கொடுக்க முடியும் பிரசன்டா. ஓகேவா? நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா. சொல்யூஷன்
நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா கரெக்ஷன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போதே கரெக்ஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ கரெக்ஷன் ஃபார்முலாவோட ஃபேக்டர் என்ன தெரியும் இல்லையா? ஸோ கரெக்ஷன் ஃபேக்டரான ஃபார்முலா CF is equal to M into M square minus 1 divided by 12. இதுதான் கரெக்ஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஃபார்முலா பாருங்க, கரெக்ஷன் ஃபேக்டர் m into m square minus 1 divided by 12. m அப்படிங்கிறது ஒரு நம்பர் எத்தனை டைம், நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் இந்த டேர்ம். ஒரு டேர்ம் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த நம்பரை நம்ம டிஃபைன் பண்ண கிடையாது. m is a repeated number கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. m is not a repeated term. is a number of repeated in the term. So ஒரு நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ, ரிப்பீட்டேஷன், நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன் தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், கவுண்ட் பண்ணி சொல்ல போறோமே தவிர அந்த ரிப்பீட்டேஷனோட நம்பரை நம்ம மீன் பண்ண கிடையாது. ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். m அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டேர்ம். எத்தனை டைம் அந்த நம்பர் ரிப்பீட்டடா இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான், அந்த கவுண்ட் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். சோ இப்போ பொறுத்தவரைக்கும் அந்த ரிப்பீட்டட் அப்படிங்கிறது கொடுத்திருக்க அந்த டேட்டா எல்லாம் குமுலேட்டிவா கால்குலேட் பண்ணக்கூடாது, சீரியஸ் வைஸா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், சீரியஸ் வைஸா தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ எக்ஸ் சீரியஸ் அப்படின்னா எந்த நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, y நம்பர் அப்படி y சீரியஸ் அப்படின்னா y சீரியஸ்ல நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, நம்ம இதை தான் நம்ம மெஷர் பண்ணுமே தவிர என்டையர் த டேட்டாஸ் ஃபுல்லாவும் ரிப்பீட்டேஷன் எக்ஸ் ஒய் மிங்கிள் பண்ணி நம்ம ரிப்பீட்டேஷனை நம்ம மெஷர் பண்ண கூடாது. Okay, does not exceed the terms. Okay வா, அந்த term நம்ம எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? so first நம்ம x series பார்க்கலாம். first நம்ம x series so x series பார்த்துக்கலாம். x seriesல எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துக்கலாம். 48 33 40 9 16 16 65 24 60 57. எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க, எந்த நம்பர் 16 மட்டும் ரிப்பீட் ஆயிருக்க பாருங்க. 16 1 2 3. வேற ஏதாவது ரிப்பீட்டேஷன் இருக்கா பாருங்க, வேற எந்த நம்பர் ரிப்பீட்டட் கிடையாது. சோ எக்ஸ் சீரிஸ்ல 16 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸ் சீரிஸ்ல 16 என்ற நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை டைம் ரிப்பீட், 16 அப்படிங்கிறது ரிப்பீட்டட், 16 அப்படிங்கிறது ரிப்பீட்டட் 16 is repeated. எத்தனை டைம் ரிப்பீட்டட், in எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 times. so 16 repeated in the 3 times. 16 என்ற நம்பர் அதாவது அப்சர்வேஷன் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது எக்ஸ் சீரிஸ்ல ரிப்பீட்டேஷன்ஸே கிடையாது. ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட் y சீரிஸ். so y சீரிஸ்ல ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 13 13. so 13 அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷன் ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியுது. வேற எங்க 13 இருக்கா பாருங்க, 13 கிடையாது. அப்ப 13 ரிப்பீட்டடா இருக்கு. 13 ரிப்பீட்டட், 13 வந்து ரிப்பீட்டடா இருக்கு. எத்தனை டைம் ரிப்பீட்டா இருக்கு, in 2 times. எத்தனை டைம் ரிப்பீட்டா இருக்கு, 2 times ரிப்பீட்டடா இருக்கு. 2 times ரிப்பீட்டடா இருக்கு. நெக்ஸ்ட் வேற ஏதாவது y சீரிஸ்ல வேற ஏதாவது ரிப்பீட்டேஷன் இருக்கா பாருங்க. 24 6 15 4 20 9 6. அகைன் பாருங்க 6 ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 13 பாருங்க, 13 2 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 6 பாருங்க, 6 பாருங்க, 6 பாருங்க 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. வேற ஏதாவது ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கா பாருங்க, வேற ஏதாவது ரிப்பீட்டேஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 6 y சீரிஸ்ல 6ங்கிறது ரிப்பீட்டட் எத்தனை டைம் இருக்கு, 2 டைம்ஸ் தான். 6 அப்படிங்கிறது ரிப்பீட்டட் இன் 2 டைம்ஸ். இதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப ரிப்பீட்டட் வந்து எத்தனை நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு நம்மளால சீரியஸ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ்ல ஃபார்முலாஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனா சோ நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ எக்ஸ் சீரிஸ் y சீரிஸ் தெரிஞ்சது இல்லையா? இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். கரெக்ஷன் ஃபேக்டர் CF is equal to correction factor CF is equal to m into m square minus 1 divided by 12. so ஒரு நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கு இந்த டேர்ம்ஸ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ 16 அப்படிங்கிறது ஒரு நம்பர்,
16ங்கிறது ஒரு அப்சர்வேஷன். ஸோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 16 அப்படி எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 16 ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 13 ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு? 3 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 3 டேர்ம்ஸா நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3னா m1 2 3 எடுத்துக்கலாம். m1 into m1 square minus 1 divided by 12 plus அது இன்னொரு நம்பர். ஓகேவா? m2 into m2 square minus 1 divided by 12 plus m3 into m3 square minus 1 divided by 12. ஓகேங்களா? இப்போ இதுல m1 அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம். m1 is equal to என்ன? m1 அப்படிங்கனா ஃபர்ஸ்ட் நம்பர். x சீரிஸ்ல என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு? 16 என்ற நம்பர். இப்போ m1 அப்படிங்கிறது 16 கிடையாது. அந்த 16 என்ற நம்பர் அப்சர்வேஷன் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப m1 அப்படிங்கிறது என்னது? 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் x சீரிஸ்ல வேற எந்த நம்பர் ரிப்பீட்டேஷன் கிடையாது, விட்டுரும். நெக்ஸ்ட் y சீரிஸ்ல 13ங்கற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? அப்ப செகண்ட் நம்பர் அப்படிங்கறனால m2 is equal to 13ங்கற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப m2 is equal to 2 and m3 is equal to third நம்பர் என்ன ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 6ங்கற நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப m3 is equal to 2. So m1 m2 m3 அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷனோட நம்பர் கிடையாது, நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன்ஸ். வேர் m is என்னது? இந்த இடத்துல நம்ம என்னது? வேர் m is number of repetition, repeated number of repetitions அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எந்த நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அதை பத்தி தான் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். CF is equal to m1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3. அப்போ எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 into m1 square. அப்போ 3 square ஓட வேல்யூ 9. 9 minus 1 divided by 12 plus next m2 ஓட வேல்யூ 2 ன்னு தெரியும். next 2 into next அது m2 square. m2 ஓட வேல்யூ என்னது? 2 square ஓட வேல்யூ 4. அப்போ 4 minus 1 divided by 12. ஓகேவா? next plus term m3 ஓட வேல்யூ என்னது? 2 ன்னு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் 2 into m3 square. அப்போ 4 minus 1 divided by 12. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். so 3 ஆல்ரெடி எனக்கு 9 minus 1 8. ஓகேவா? 3 into 8 divided by 12 plus next என்னது? 2 into 3 divided by 12 plus 2 into 3 divided by 12. so அத சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஓகேங்களா? 4 3 3s are so 4 3s are 12. ஓகேங்களா? 4 4s are 4, 2 4s are 8. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் 4 2 2s are 6 2s are 12. பாருங்க 2 3s are 6. so 4 3 3. பாருங்க again 4 2s are 6 2s are next 2 3s are 6 1 3. so remaining answers எழுதலாம் இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். இப்போ டேர்ம் என்ன இருக்கும்? 1 into 2 2 2 divided by 1 ஓட வேல்யூ 2, that is 2 plus 1 into 1 1 divided by 2, so that is 1 by 2 plus இங்க again அது 1 into 1 1 plus 1 by 2. so our final answer 3 plus 1 by 2 plus 1 by 2, half plus half 1 plus 2 already 3. so correction factor CF is equal to correction factor ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3 நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். correction factor ஓட வேல்யூ என்னது? 3 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. so பாத்துக்கோங்க क्वेश्चंस நம்ம அகைன் வந்துடலாம். so correction factor என்ன நம்ம क्वेश्चन கேட்டிருக்குது calculate the correction factor தான் கேட்டிருக்காங்க. so rank correlation மெத்தட்ல correction factor கேட்டிருக்காங்க. இப்ப correction factor 3 அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். क्वेश्चन இன்னும் கிளியரா பாத்துக்கோங்க. correction factor மட்டும் கேட்டிருந்தானா 3 ன்னு எழுதிடலாம். இல்ல ஓகே
இதில் கேட்காம கால்குலேட் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதே கொஸ்டின்ஸ்ல ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம ரேங்க் ரெண்டுக்கும் நம்ம ரேங்க் கால்குலேட் பண்ணி ரேங்க்குக்கான டிஃபரன்ஸ் எழுத போகிறோம். டிஃபரன்ஸ் எழுதுறதுக்கப்புறம் ஸ்கொயர் எழுதிக்க போகிறோம், ஸ்கொயர் எழுத போகிறோம். ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துருக்கு இல்லையா, சமேஷன் டி ஸ்கொயரோட என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்துருக்க அந்த டேட்டாக்கு நம்ம கார்லேஷன் கேட்டிருந்தாங்கன்னா, ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ரேங்க் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் ஆஃப் த ரேங்க், அதுக்கு ஸ்கொயர் பண்ணல, ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரேங்க் இருக்கு இல்லையா, அதோட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ 6th சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயரோட என்ன பண்ண போறோம், இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்ப்ளை பண்ணிட்டுனா கொடுத்துருக்க டேட்டாக்கு ரேங்க் கார்லேஷன், அது கொடுத்துருக்க ரேங்க் கார்லேஷனுக்கான டேட்டாக்கு ரேங்க் கார்லேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சொல்றது புரிஞ்சுக்கோங்க. கேட்டிருக்குது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேபிள் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, சமேஷன் டி ஸ்கொயரோட நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர்ஸை நம்ம ஆட் பண்ண போறோம். சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயரோட என்ன பண்ண போறோம், கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கான ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லிடலாம். பட் கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரேங்க் கார்லேஷன் கேட்காம கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த ரேங்க் கார்லேஷன், கரெக்ஷன் ஃபேக்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், 3ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். நீங்க கிளியரா கொஸ்டின் ரீட் பண்ணாம ரேங்க் கார்லேஷன் மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 3 நீங்க என்னது பார்த்தோன்னே என்ன பண்ணிருப்பீங்க, ஆன்சர்ஸை நெக்லேட் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ரேங்க் கார்லேஷனோட ரேஞ்ச் ஆர் லிமிட்ங்கிறது என்ன தெரியும், -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துருப்போம். ஸோ நமக்கு அந்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அப்போ ஆப்ஷன்ஸ்ல 3 இருந்தால் ஈஸியாக நெக்லேட் பண்ணி விட்டுருப்பீங்க. ஆன்சர் என்னவா இருக்கும், ராங் ஆன்சரா போயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரேங்க் கார்லேஷன் பார்த்த உடனே நீங்க ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, எந்த டேர்ம்ல என்ன கேட்டிருக்காங்கன்றதை நீங்க கொஸ்டினை கொஞ்சம் கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் அ கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, கொடுத்துருக்க அந்த கிவன் டேட்டாக்கு கரெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 3 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதே பாருங்க, ரேங்க் மெத்தட்ல பேஸ்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், read the question. 10 competitors in a beauty contest. பாருங்க 10, பாருங்க 10 pair of observation இருக்கு. ஓகேவா, 10 competitors. ஓகேங்களா, 10 competitors இருக்காங்க in a beauty contest எடுத்துக்கோம். or they ranked by the 3 judges. ஓகேவா, ஒரு 10 members ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறாங்க. அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணதுக்கு எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, 3 judges in the following orders. 3 judges in the following orders. ஓகேங்களா, so first judge அவரோட பியூட்டி கான்டெஸ்ட் 10 கான்டெஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ABCD அப்படிங்கிற ஒரு அல்பாபெட்டிக் ஆர்டர்ல அவங்க நமக்கு கொடுக்கலது. ஸோ அவங்க ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணப்போ இந்த ஆர்டர்ஸ்ல அவங்க மார்க்ஸ் டிஃபைன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஜட்ஜு அவங்களோட மார்க் ரேங்க் பேஸ், அவங்களோட ரேங்க் இதை கொடுத்துட்றாங்க. செகண்ட் ஜட்ஜோட ரேங்க் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜட்ஜோட ரேங்க் இந்த பேசிஸ்ல ரேங்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 3 ஜட்ஜஸும் 10 காம்படிட்டர்ஸ்க்கு ரேங்க் பேஸ்ல அவங்களுக்கு மார்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு கொஷின்ஸ் வந்து ரேங்க் மெத்தடுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரேங்க், ஸோ ரேங்க் மெத்தடில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ என்ன கொஸ்டின், நமக்கு ரேங்க் மெத்தடுங்கிறது மெத்தட் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ எடுத்துக்கூடிய காம்படிட்டர்ஸ் 10 காம்படிட்டர்ஸோட இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், யூஸ் த correlation coefficients. பாருங்க மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க, யூஸ் த correlation coefficients. ஸோ ரேங்க் கார்லேஷன் ஆல்ரெடி நம்ம ரேங்க் மெத்தட் தான் நம்ம சொல்றதுனால ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் மெத்தட் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டு டிட்டர்மைன் which pair of judges as the nearest approach. பாருங்க எந்த pair of பாருங்க ஒரு அப்போ pair of judges அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ரேங்க் கார்லேஷன் மெத்தட்ல. பாருங்க pair of the judges as the nearest approach to the common taste. புரியுதா இல்லையா, nearest approach to the common taste in the beauty contest. சொல்றது क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. correlation coefficients, rank correlation coefficients தான் நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றது எப்படிங்கிறது, சால்வ் பண்ற மெத்தட் நம்ம தெரிஞ்சிட்டோம். ரிசல்ட்ஸ் நம்ம என்னவா கேட்டிருக்காங்க, ஸோ 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரேங்க் கார்லேஷன் அப்படின்னா என்னது, கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். 2
ஒரு இங்க பாருங்க ஒரே ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிருப்போம். பட் இந்த क्वेश्चन கேக்குறப்ப 3 ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 2 பேரா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ பேர் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணிக்க எத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்க. அப்ப ஜட்ஜ் 1 ஜட்ஜ் 2 இது ரெண்டையும் ஒரு பேரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்புறம் 1ம் 3ம் ஒன்னு பாருங்க 1ம் 2ம் ஒரு பேர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 3 இப்போ பாருங்க மூணு கிடைச்ச மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. மூணு பேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஓகேவா ரெண்டு டிஃபரன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். இப்போ 3 அப்சர்வேஷன் கொடுத்துருக்கனால 2 to 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரெண்டு பேரோட அப்சர்வேஷனோட ரேங்க் பேசிஸ் வந்து நியரஸ்டாக இருக்குது அப்படியே எந்த ரெண்டு பேரோட டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க புரியுதா இல்லையா? ஸோ நியரஸ்ட் அப்ரோச் டு தி காமன் டேஸ்ட் இன் தி பியூட்டி எந்த ரெண்டு ஜட்ஜஸோட ரிசல்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது நியரஸ்ட் பை தி அப்ரோச் டு தி காமன் டேஸ்ட் ஒரே மாதிரியான டேஸ்ட்ல அவங்க மார்க் அந்த பேஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஜட்ஜ் ஆப்ஷன் எப்படி இருக்கணும்? ஜட்ஜ் 1 அண்ட் ஜட்ஜ் 2 அதாவது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் 1 அண்ட் ஜட்ஜ் 2 ஆப்ஷன் கேட்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜட்ஜ் 2 அண்ட் ஜட்ஜ் 3 கேட்கலாம். நெக்ஸ்ட் ஜட்ஜ் 1 அண்ட் ஜட்ஜ் 3. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கா? இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஜட்ஜ் 1 ஒன்லி ஜட்ஜ் 2 ஒன்லி ஜட்ஜ் 3 ஒன்லி இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்? ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம். எப்படி ஒமிட் பண்ண போறோம்? சிங்கிளா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு ஜட்ஜ் மட்டுமே எடுத்துட்டு நம்ம ஈஸியா நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் நியர் பை தி காமன் டேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா கொஸ்டின்ல. ஸோ அதனால நம்ம ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஜட்ஜஸோட டேஸ்ட் இப்போ 1 2 காமனா இருக்கலாம், இல்லைன்னா 2 3 காமனா இருக்கலாம், 1 3 இந்த 3 ஆப்ஷன்ல இருந்தா நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து சரியான ரிசல்ட்ஸா இருக்கும், கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ நம்ம அது ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம், ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். ஸோ ஜட்ஜுங்கிறதுனால ஜெயின் மட்டும் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜ். செகண்ட் ஜட்ஜ். நெக்ஸ்ட் தேர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? தேர்ட் ஜட்ஜ். ஸோ அவங்க டேட்டாஸ் அப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் எழுத போறோம். ஸோ டிஃபரன்சஸ் எழுத போறோம் இல்லையா? அப்போ நம்ம D1 நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதிக்க போறோம் அப்படின்னா ஆக்சுவலி ஸோ ஜட்ஜஸோட ரிசல்ட்ஸ் நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாம். டேபிள் ஃபார்ம் பண்ணணும், கொஞ்சம் டேபிள் லென்த்தியாக வரும். ஸோ லென்த்தியாக வரதுனால பாரு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், நெக்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜ், நெக்ஸ்ட் தேர்ட் ஜட்ஜ். நெக்ஸ்ட் இதோட கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜட்ஜ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? D1 கால்குலேட் பண்ண போறோம். D1 அப்படின்னா என்ன பண்ண போறோம்? D12 அப்படின்னா D12 என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ D1 டிஃபரன்ஸ் D2. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஜட்ஜும் செகண்ட் ஜட்ஜும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? D1 அப்படிங்கிறது அது டிஃபரன்ஸ். D1 அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஜட்ஜும் செகண்ட் ஜட்ஜோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் D13. D13 அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் தேர்ட் ஜட்ஜோட ரேங்க் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் D23. 2 3 என்னது? 2க்கு 3க்கு உள்ள ரேங்கை டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். D12 என்னது? ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் செகண்ட் ஜட்ஜுக்கோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 1 3 1க்கு 3க்கு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 2க்கு 3க்கு டிஃபரன்ஸ். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். D12 ஸ்கொயர், நெக்ஸ்ட் D13 ஸ்கொயர், D23 ஸ்கொயர். ஓகேவா? டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு டேபிள் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டேட்டாஸ் எழுதிக்கோங்க. 1 6 5 10 3 2 4 9 7 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜோட ரேங்க் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜோட ரேங்க் சொல்லிடலாமா? செகண்ட் ஜட்ஜோட ரேங்க் 3 5 8 4 7 10 2 1 6 9. செகண்ட் ஜட்ஜோட ரேங்க் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஜட்ஜோடது 6 4 9 8
1 2 3 10 5 7 ஓகேவா கொடுத்திருக்க ரேங்கோட டேர்ம்ஸ் எழுதிட்டோம் சோ இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா சோ இப்போ என்ன தெரியும் d1 அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் d1 அப்படினாவே ஃபர்ஸ்ட்க்கு செகண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்க போறோம் d1 அப்படினா என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு செகண்ட் டேர்ம்க்கு டிஃபரன்ஸ் அதாவது d1 அப்படினா என்னது d டிஃபரன்ஸ் ஆஃப் அப்ப என்னது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் மைனஸ் செகண்ட் ஜட்ஜ் இதோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க d1 அப்படினா என்னது ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நாம எழுத போறோம் ஓகேங்களா சோ ரெண்டு ஜட்ஜ்னா இந்த ரெண்டு டேபிள் பண்ணி எடுத்துக்க போறோம் தேர்ட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் d1 நம்ம கால்குலேட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கு செகண்ட் ஜட்ஜுக்கு டிஃபரன்ஸ் என்னது 1 minus 3 that is equal to minus 2 எழுதிட்டோமா நெக்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் parallel இது ரெண்டு மட்டும் தான் டிஃபரன்ஸ் எடுக்க போறோம் 6 minus 5 that is equal to plus 1 next 5 minus 8 that is equal to minus 3 next 10 minus 4 that is equal to 6 3 minus 7 that is equal to minus 4 2 minus 10 that is equal to minus 8 4 minus 2 that is equal to plus 2 9 minus 1 that is equal to plus 8 7 minus 6 that is equal to plus 1 8 minus 9 that is equal to minus 1 so d12 calculate பண்ணுமா rank of ரெண்டு rank first judge second judge ஓட rank நான் difference calculate பண்ணிட்டேன் ஓகேங்களா so next d13 calculate பண்ண போறோம் d13 என்னது first judge க்கும் third judge க்கும் உள்ள difference calculate பண்ண போறோம் 1 பாருங்க மிடில்ல மறந்துடுங்க மிடில்ல இருக்க டேபிள்ல மறந்துடுங்க மிடில் வேல்யூஸ் மறந்துடுங்க இப்போ 1 க்கும் 6 க்கு என்ன டிஃபரன்ஸ் 1 minus 6 இதோட வேல்யூ என்னது 1 minus 6 ஓட வேல்யூ என்னக்கோ minus 5 next 6 minus 4 that is equal to plus 2 next 5 minus 9 that is equal to minus 4 next 10 minus 8 that is equal to plus 2 so 3 minus 1 that is equal to plus 2 again next 2 minus 2 that is equal to 0 okay ba next 4 minus 3 that is equal to plus 1 next 9 minus 10 that is equal to minus 1 next 7 minus 5 that is equal to plus 2 so 8 minus 7 that is equal to plus 1 எழுதியாச்சா so first judge க்கு third judge க்கு உள்ள rank ஆன difference எழுதியாச்சு next d23 2 க்கு second judge க்கு third judge க்கு உள்ள difference இப்போ இது ரெண்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்க 3 minus 6 that is equal to minus 3 so 5 minus 4 that is equal to plus 1 8 minus 9 that is equal to minus 1 so 4 minus 8 minus 4 next 7 minus 1 6 10 minus 2 8 2 minus 3 minus 1 1 minus 9 that is equal to 1 minus 10 that is equal to minus 9 6 minus 5 plus 1 next 9 minus 7 that is equal to 2 plus 2 வரும் இல்லையா plus 2 ஓகேங்களா so differences எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் differences நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் நம்ம ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா என்ன தெரியும் 1 minus 6 into summation d square so summation d square ஃபார்முலா d square ஃபார்மேட் தான் இருக்கு so இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் d12 ஐ ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம் அப்போ -2 ஐ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் +4 1 square oda value 1 next 3 square oda value that is equal to 9 6 36 4 16 8 64 2 that is equal to 4 8 64 next 1 that is equal to 1 so 1 that is equal to 1 calculate பண்ணியாச்சா next d13 அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இதை ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம் 5 na 25 4 next 16
4, again 4, 0, 1 square, minus 1 square, 4, again 1. Okay, so D13 square பண்ணியாச்சு. D23 square பண்ணுங்க பார்க்கலாம். D23 square பண்ணும்போது 9 plus 1, again minus 1 plus 1, 16, 36, next 8, 64, 1, 1, 9 9s are 81, again 1, that is equal to 4. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாமே சம் டோட்டல் போடலாம் இல்லையா? ஸோ சம் ஆஃப் த டிஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று சம் பண்ணிக்கலாம். ஸோ 4 பாருங்க, 36 ஆல்ரெடி 64 அப்படின்னா 128 130 ஆச்சா? 130 ப்ளஸ் 40 170 பாருங்க, 170 ஆல்ரெடி இதில் ஒரு 10, 170 ப்ளஸ் 10 180 ப்ளஸ் 16 ப்ளஸ் 4 மட்டும் தான் இருக்குது. 180 ப்ளஸ் 20 that is a 200. இதோட வேல்யூ சம் ஆஃப் D1 ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 25 ஆல்ரெடி இது ஒரு 20, அப்போ 45 49 plus 53 54 55 56 60. ஓ இதோட வேல்யூ 60. நெக்ஸ்ட் இதோட 9 plus 1 10 11 ஆல்ரெடி என்ன இருக்கு? 11னா 17 27 இருக்கு இல்லையா? 27 plus 36 plus 64 plus 81 plus டோட்டல் ஆகிட போகும்போது சம்மோட வேல்யூ 214. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் D1 ஸ்கொயர், சம் ஆஃப் D13 ஸ்கொயர், சம் ஆஃப் 23 ஸ்கொயர். இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இது சம் ஆஃப் வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது நம்ம ஸ்பேர்மேனோட ஃபார்முலாஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்பேர்மேனோட ஃபார்முலாஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ரேங்க் கால்குலேட் பண்ணுறது, டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேர்மேன் ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்பேர்மேன் ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார்முலா என்ன தெரியும்? ஆர் ரோ இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 1 minus 6 into summation of d square divided by n into n square minus 1. That is a formula. ஓகேங்களா? இதுதான் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா, ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 3 ஜட்ஜஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதோட டிஃபரன்ஸ் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர். ஓகேவா? ரேங்க் கார்லேஷன் எந்த ரெண்டு டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம்? எந்த ரேங்க் கால்குலேட் பண்ண போறோம்? 1 2க்கு, ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல. அப்போ R12 is equal to அதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி டேபிள்ல நம்ம வேல்யூ எழுதிக்கலாம். சமேஷன் ஆஃப் D12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கு? சமேஷன் ஆஃப் பாருங்க, சமேஷன் D12 ஸ்கொயர் அதோட சமேஷனோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 200. நெக்ஸ்ட் summation of D13 square order value, summation of D13 square order value 60. Next summation of D23 square order value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 214. ஓகேங்களா? இப்போ வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ R12 அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் 1 2 இருக்க டேர்ம்ல பேஸ் பண்ணி இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ R12 is equal to 1 minus 6 into summation of D square வேல்யூ என்ன இருக்கு? 200 divided by என்னோட வேல்யூ என்ன? எத்தனை அப்சர்வேஷன் கொடுத்துருக்கோம்? ஆல்ரெடி 10 காம்படிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வேற என்ன? அது n is equal to 10ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹியர் தி வேல்யூ nங்கிறது 10 தெரியும். அப்போ என்னோட வேல்யூ 10 எழுதினேன். அது 10 into 10 ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கு? 100 minus 1 99.
99. இப்போ இதோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். R12 ஓட வேல்யூ என்ன நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1 மைனஸ் பாருங்க கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம் எப்படி கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ பாருங்க ரிமைனிங் என்ன 33, இங்கே என்ன எழுதலாம் 2 எழுதலாம் இல்லையா. இப்போ டேர்ம் என்ன இருக்கு 1 மைனஸ் 2 into 20 40 divided by 33. ஸோ 40 divided by 33 பாருங்க எழுதலாம் 1 minus 40 divided by 33. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1.40 divided by 33. அப்போ 1 பாயிண்ட் ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஆல்ரெடி 1 இருக்கு. அப்போ ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும் R12 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா R12 ஓட வேல்யூ என்ன இருக்கும் R12 ஓட வேல்யூ பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 40 divided by 33 ஓட வேல்யூ 1.212 ரேஞ்சில் இருக்கும். அப்போ 1 மைனஸ் ஆல்ரெடி 1 என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு மைனஸ் 0.212 தான் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.212 ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ரேங்க் 1-2 கண்டுபிடிச்சிலையா. நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி கண்டுபிடிக்கலாம் R13 கண்டுபிடிச்சிக்கலாம். R13 வேல்யூ என்ன எழுதலாம் 1 minus 6 into summation of d square வேல்யூ என்ன இருக்கு 60 divided by n ஓட வேல்யூ 10 into 99 எழுதலாம் இல்லையா. 10 into 99 எழுதலாம். ஓகேவா. இப்போ டேர்ம் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 33 இருக்கும், இங்கே 2 இருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்னது 12 6 into 2 12 12 divided by 33 12 divided by 33. அப்போ 12 divided by 33 என்ன இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் உங்களுக்கு டெசிமலில் தான் கண்டிப்பாக வேல்யூஸ் இருக்கும். பாருங்கள் டெசிமலில் தான் இருக்கும். அப்போது 1 into 2 2 12 divided by ஸோ 12 divided by ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும் 33 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா 0 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே 3 ஆல்ரெடி விசில் பண்ணும்போது 33. அப்போ 33 அப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம், அங்கே 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் நமக்கு 3 போடும்போது என்ன 333 அப்படின்னா 99. ஓகேவா 99. அதுக்கடுத்து என்ன இருக்கும் +1 அப்போ 3 தான் கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு அப்போ 99 தான் கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு பாருங்க. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும்னா 21 கிடைச்சிருக்கா 21. ஓகேங்களா. அப்போ 0.3 சம்திங்கில் தான் இருக்குது. அப்போ என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு R12 ஓட வேல்யூ என்ன இருக்கும் R13 ஓட வேல்யூ 0.32 இது சம்திங்ல 334 அதே மாதிரி 34 ஏதாவது சம்திங்ல கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 34 கிடைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1 minus 0.34 1 minus 0.34 என்ன கிடைக்கும் 0.34 சம்திங்ல கிடைக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. 34 சம்திங்ல இருக்கு. இப்போ டேர்ம் என்ன 10ல அப்போ 6 ஆகிடும். அங்கே 9ல 3 போயிடுச்சுன்னா ஆல்ரெடி 6 இருக்கும். இப்போ டேர்ம் என்ன இருக்கும் உங்களுக்கு இந்த டேர்ம் ஆல்ரெடி 0 ஆகிடும் இல்லையா. அப்போ 0.6 சம்திங்கில் இருக்கும் இல்லையா. 0.6 0.66 இல்லை 63 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங்கில் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கும். ஓகேவா. அப்போது இது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ 1லேருந்து பாருங்கள் 1 மைனஸ் நமக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சிருக்கு 0.34 சம்திங்கில் இருந்ததுனால அதை டிவைட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஜட்ஜஸ்க்கு 0.6 பேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கிடைச்சிருக்கு R23 இருக்கு. R23க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 minus 6 into summation d squared வேல்யூ என்னது summation d squared வேல்யூ 214 divided by 10 into 99. ஓகேவா. இப்போ அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்க இப்போ பாருங்க 2 ஆல் டிவிசில் ஆகும். ஆக்சுவலி இது 3 2s இது 5 2s. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 5 ஆல் டிவிசில் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் வேறு எதாவது 3 ஆல் டிவிசில் ஆகிறதுக்கு பாருங்கள் 3 ஒரு 3 இங்கே என்ன இருக்கும் 33. இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்கும் 214 எழுதிக்கலாம் 214. ஓகேவா. இதை தான் நம்ம எழுத போகிறோம் 214. இப்போ ஆல்ரெடி என்னது 5 into 33 into 5. ஸோ 3 5s are 15 remaining 1. ஸோ 15 165 இருக்கு இல்லையா. 165 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 165 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 165 அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு
165 பாருங்க 1 தான் இருக்கும் நமக்கு எப்படியும் ஓகேங்களா 1 தான் கண்டிப்பா இருக்கும் ஸோ 165 ஓகேவா ஆல்ரெடி ரிமைனிங் இதில் என்ன இருக்குது 35 இருக்குது ப்ளஸ் இப்போ 165 இல்லையா 165 200 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு 35 தானே இருக்குது 35 இருக்குது 35 ப்ளஸ் 14 35 ப்ளஸ் 14 அப்படின்னா 9 4 49 இருக்கா 49 தான் இருக்கும் ரிமைனிங் என்ன இருக்கும் 49 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கோ உங்க 0 சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் 3 இருக்கா பார்க்கலாமா 3 டேர்ம்ஸ் இருக்கு அப்போ 165 into 3 பாருங்க 350 ஜா 3 5 ஜா 15 ரிமைனிங் 1 பாருங்க ஸோ 3 6 ஜா 18 18 plus 1 19 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் 1 3 ஜா 3 395 இருக்கு ப்ளஸ் அகெயின் ஒரு 165 ஆட் பண்ணிக்கலாமா 165 ஆட் பண்ணும்போது 0 நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 15க்கு 1 which remaining 1 ஸோ ஆல்ரெடி 5க்கு போயிடுது இல்லையா 5 50க்கு ஆகிடுது அப்போ 3 மட்டும்தான் இருக்குது அப்போது 3 ஓகேங்களா அப்போது 3 அப்படின்னா 3 ரேஞ்ச் 1.3 ரேஞ்சஸ் இருக்குது 1.3 ரேஞ்சஸ் 1 மைனஸ் நமக்கு என்ன டேர்ம் இருக்குது 1.3 ரேஞ்சஸ் இருக்குது இப்போ 1 மைனஸ் பாயிண்ட் ரேஞ்சஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஆர் 2 3யோட வேல்யூ என்ன இருக்குது ஆர் 2 3யோட வேல்யூ என்னவா இருக்கும் மைனஸ் 0.3 3 2 4 இந்த மாதிரி ஏதாவது ரேஞ்சஸ் ஏதாவது 3 2 ரேஞ்சஸில் இருக்கும் 3 ரேஞ்சஸில் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ அது ரேஞ்சஸ் எழுதியாச்சு ஸோ இப்போ நம்ம 3க்கு ரேங்க் கால்குலேட் பண்ணிட்டோம் 3 ரேங்க் கால்குலேட் பண்ணிட்டோம் எந்தெந்த 2 ஜட்ஜஸ் பேர் பண்ணி ஸோ இதில் எந்த ரேங்கோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கணும் எந்த ரேங்கோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னா 3 வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மேக்ஸத்தை கம்பேர் பண்ணலாம் 2 வேல்யூ ஆல்ரெடி நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சு ஒரு வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கு அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்போ இதுதான் ஈஸிங்க நம்ம ஏன்னா 3மே பாசிட்டிவ் ஆகுதுன்னா இதில் எது பாயிண்ட்ல எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்க 3 ரேங்க்குலையும் நம்ம எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் அந்த பேர் ஆஃப் ஜட்ஜஸ்னா அது நியர்பை பியூட்டி டெஸ்ட் கான்டெஸ்ட்டில் நியர்பை ஜட்ஜஸாக கொடுத்துருக்காங்க அதாவது 2 பேரோட மார்க்ஸ் எப்படி இருக்கு நியர்பை ஒத்து போகிற மாதிரி இருக்கு பேரலாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ல முடியும் பட் நமக்கு என்னது 3 பேர் ஆஃப் ஜட்ஜஸில் நமக்கு 1 3 என்ற பேர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் என்னது 1ம் ஜட்ஜ் 1ம் ஜட்ஜ் 3 கொடுத்த மார்க் தான் என்னது நியர்பை பியூட்டி கான்டெஸ்ட் ஒரே டேஸ்ட்டில் இருக்குது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மார்க்ஸ் அதாவது 2 பேரோட ஒரே டேஸ்ட்ல அவங்க மார்க்கை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க ஓகே இதில் கொடுத்துருக்க ரேங்க் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பியர்மேன் ரேங்க் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேங்க் கால்குலேட் பண்ணிக்கோங்க ரேங்க் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ரேங்க் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கணும் எந்த ரேங்க் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கணும் ஸோ மேக்ஸிமம் நமக்கு எது கிடைச்சிருக்கு 1 3 R13 is equal to 0.6ல கிடைச்சிருக்கு 1 3 is equal to 0.6ல இது எல்லாமே 0.2 இருக்கு இங்க 0.6 இருக்கு இங்க -0.3 இருக்கு இதுல எது மேக்ஸிமம் 0.6 தான் பிளஸ்ல 0.6 தான் மேக்ஸிமமா இருக்கு இல்லையா ஸோ இதுதான் நமக்கு என்ன தெரியும் நியரஸ்ட் இது பியூட்டி கான்டெஸ்ட் 1 3 அப்படின்னா அந்த ஜட்ஜ் 1ம் ஜட்ஜ் 3யும் ஓகேங்களா ஜட்ஜ் 1ம் ஜட்ஜ் 3யோட டேஸ்ட் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துக்க போறோம் அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணணும் ஜட்ஜ் 1 அண்ட் ஜட்ஜ் 3 கொடுத்ததோட பியூட்டி டெஸ்ட்ல அவங்களோட டேஸ்ட் தான் என்னது கோயின்சைட் ஆகும் காமனா இருக்கு அப்போ 2ம் 3யும் இல்லை 1ம் 2 இருக்கோட டேஸ்ட் வந்து ஒத்து போகல அவங்க 2 பேரும் கிட்ட கொஞ்சம் கான்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இவங்க 2 பேரோட டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒத்து போறோம் பேரலா சிமிலரா கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறதுனால ஆப்ஷன் என்ன இருக்கும் 1 and 3 இருக்க ஜட்ஜஸ் இருக்கோ அவங்க மட்டும் தான் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்ததுனால அவங்களோட டேஸ்ட் தான் என்ன இருக்கு காமனா இருக்கு நம்ம சொல்லிடலாம் therefore 1 and 3 ஓட ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் அண்ட் தேர்ட் ஜட்ஜோட டேஸ்ட் வந்து என்ன இருக்கு காமனா இருக்குன்றதை நம்ம ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம் சரி காமன் ரிசல்ட்ஸ் எது மேக்ஸிமமா இருக்கோ அது எழுதும் அப்போ R-ல R13 இஸ் மேக்ஸிமம் இதுதான் நமக்கு என்ன இருக்கு மேக்ஸிமமா இருக்கு ஸோ நம்ம எடுத்துக்கிறப்ப எப்பயும் எடுத்துக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ண போறோம் ஸோ மேக்ஸிமம் ரேங்க் தான் சூஸ் பண்ண போறோம் மேக்ஸிமம் நமக்கு இதுதான் இருக்கு ஸோ இதுக்கு எந்தெந்த ஜட்ஜஸ் யூஸ் ஆகிறாங்க 1ம் 3யும் தான் யூஸ் ஆகிறோம் அப்போ ரேங்க் என்னது ஃபர்ஸ்ட் ஜட்ஜு தேர்ட் ஜட்ஜு கொடுத்த ரிசல்ட்ஸ் தான் சரி காமன் டேஸ்ட் இந்த பியூட்டி கான்டெஸ்ட் ஓகேங்களா முடிஞ்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க calculate the correlation coefficients between x and y for the following data பாருங்க கொடுத்திருக்க x and y ஓட டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படினா correlation coefficients so correlation coefficient கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு 4 மெத்தட் டயகிராமேட்டிக்கா சொல்லணும்னா ஸ்கேட்டர் டயகிராம் நேச்சருக்கு பேஸ் பண்ண சொல்லுவோம் நம்ம ப்ராப்ளமேட்டிக் நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா என்ன சொல்லிக்கலாம் curl Pearson correlation coefficient இருக்கு rank correlation இருக்கு நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு
congruent deviation, coefficients of congruent deviations. So நமக்கு ஆல்ரெடி நம்ம மெத்தட் கொடுக்கல ஆக்சுவலி. ஸோ மெத்தட் நம்ம ஆக்சுவலி கொடுக்கல, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால்குலேஷனில் ஒர்க் அவுட் பண்ணலாம், ரேங்க் கார்லேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பேஸ்லையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பேஸ்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இதில் எதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிசன். ஸோ ரேங்க் கார்லேஷன் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ரேங்க் ஆல்ரெடியே ரேங்க் கார்லேஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸ் ஓகேவா, நம்பர்ஸ் அப்சர்வேஷன் கொஞ்சம் லார்ஜஸ்டா டேர்ம் இருந்ததுன்னா, டபுள் டிஜிட் நம்பர்ஸா இருந்ததுன்னா, ஸோ அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணப்போ கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அப்படின்னால ரேங்க் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா சொல்ல மெஷர் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா, அதனால அது ரேங்க். ஸோ பட் நம்ம கொடுத்துருக்க டேர்ம் எப்படி இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல இருக்கா. ஸோ சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலி ரேங்க் போடணும்னு நெசசரி கிடையாது. நம்ம ரேங்க் நம்பர்ஸ் ரொம்ப லார்ஜஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக, ஸ்கொயர் பண்ணுறதுக்கு டஃபாக இருக்கும், டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு டஃபாக இருக்கும், சம் பண்ணுறதுக்கெல்லாம் டஃபாக இருக்கும். ஆனால் கொடுத்துருக்க எல்லாமே என்ன இருக்கு, சிங்கிள் டிஜிட்டாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரேங்க் கார்லேஷன் மெத்தட் தான் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த மெத்தட் நீங்கள் போகவே தேவையில்லை, நார்மலாகவே என்ன பண்ணிக்கலாம், அது நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரேங்க்னா 1 2 3 நம்பர் கொடுத்துடலாம், இல்லைன்னா ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக 2 ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், ரேங்க் பேஸ் பண்ணியே பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம்க்கு என்ன கொடுக்கலாம், டேரெக்டாகவே ரேங்க் கார்லேஷன் மெத்தட்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக குயிக்காக ரேங்க் கார்லேஷன் மெத்தடில் நீங்கள் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லை காங்கிரண்ட் டீவியேஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, டைம் இன்னும் குயிக்காக கொடுக்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி நம்ம இந்த கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நம்ம ப்ராப்ளம் பார்க்கல இல்லையா. ஸோ டேபிளை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துல கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஆனால் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா ஜென்ரலாக இருக்கிறது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெத்தட் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த மெத்தடை எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் டைமிங்கில் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், correlation coefficients, Spearman rank correlations, congruent deviations, இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 மெத்தட்ல எது உங்களால் ஈஸியா, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி வேரி ஆகும். ஏன்னா குயிக்கா ஒருத்தர் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்றப்போ ஈஸியா கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்கா பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு டிலே பண்ணுவீங்க. ஸோ எந்த டைமிங்குள்ள நீங்க ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்ல ரொம்ப டைமிங் குயிக்கா பண்ண முடியும்னா congruent deviations தான் நம்ம சொல்ல முடியும். அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதை ஈஸியா அந்த மெத்தட்ல சொல்ல முடியும். பட் நம்ம கால்குலேஷன் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தாலும், ஸோ ரேங்க் கார்லேஷன் கிட்டத்தட்ட அதே பேரலாக தான் டைம் ஆகும். மேபி பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கால்குலேஷன்ஸ் ப்ராப்ளம் பார்க்காதனால நம்ம இந்த மெத்தடில் நம்ம எக்ஸாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ கால்குலேஷன்ஸ் ஆனால் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். So correlation coefficient ஓட ஃபார்முலா என்ன தெரியும், R is equal to R, rho is equal to, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நமக்கு என்ன தெரியும், covariance of x and y divided by sigma x into sigma y, covariance of x comma y divided by sigma x into sigma y அப்படிங்கறத நம்ம ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கு. நமக்கு இன்னும் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம் இல்லையா, அதனால நம்ம ஈஸியா ஒரு ஃபார்மேட் நம்ம கொடுத்து போறோம். x minus x bar கொடுத்திருக்க டேட்டாவை பொறுத்து தான் நம்ம எழுத போறோம். x minus x bar into y minus y bar divided by root of நம்ம என்ன ஃபார்மேட் எழுத போறோம், x minus the x bar whole square into summation of y minus the y bar the whole square. சொல்ல புரிஞ்சுதா இல்லையா, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of x minus x bar the whole square y minus y bar the whole square divided by n டேர்ம்ல இருக்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்மேட்டை நம்ம இப்படி எக்ஸ்பாண்ட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம எந்த ஃபார்முலாஸ் நமக்கு ஈஸியா கொடுக்க முடியும் அப்படி இந்த டேபிள் இருந்து ஈஸியா ராவா அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். செப்பரேட்டா நீங்க ஸ்டாண்டர்ட் சிக்மா எக்ஸ் சிக்மா y கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரக்டா அந்த டேபிள் இருந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்முலால உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டை டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டேபிளை ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும் எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டா கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா, டிஃபரன்ஸ் டி கால்குலேட் பண்ண போறோம். டி அப்படின்னா என்ன தெரியும், டினா தெரியும் இல்லையா. ஸோ டி அப்படின்னா நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ரெண்டுக்கு ரேங்க் கார்லேஷன் ஒரு டி, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துனா டி ஒன்று மட்டும் படிச்சிருப்போம். இப்போ ரேங்க் கார்லேஷன் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் சொல்றதுனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். இப்போ அதனால டி, இப்போ நம்ம என்ன வந்து டி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டி எக்ஸ்
அப்படின்னா என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் dx ஸ்கொயர். ஓகேங்களா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் நெக்ஸ்ட் dy கண்டுபிடிக்கிறோம் dy கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும் y மைனஸ் y பார் அதுக்கு என்ன பண்ணுவோம் dy ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா சொல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து சம்ம கால்குலேட் பண்ண போறோம் x, இதுல இருந்து y பார் சமேஷன் எழுத போறோம். சோ x பார் அப்படிங்கறது x மைனஸ் x பார் அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் x மைனஸ் x பார். ஓகேவா இப்போ பாருங்க அது x மைனஸ் x பார் அத ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ sum of dx ஸ்கொயர் தான் நம்ம என்னதோ இதை சொல்லிப்போம். sum of dy ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த டேர்ம் எழுதிப்போம். நெக்ஸ்ட் அது x minus x bar into y minus y bar ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்றோம். அப்ப x minus x bar y minus y bar நம்ம மல்டிபிள் பண்றோம். அதுதான் நம்ம என்ன எழுதிக்கலாம் dx into dy எழுதலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா அந்த டேர்ம் கிடைச்சிருக்கா சமேஷன் கிடைச்சிருக்குமா dx minus dy எழுதலாம். ஓகேவா இப்போ டேபிள்ல கொடுத்திருக்க அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு நம்ம மாத்திட்டோம். கொடுத்திருக்க டேட்டால இருந்து நம்ம எப்படி எழுதுறோம்னு பாத்துக்கோங்க. எத்தனை டேட்டாஸ் இருக்கு பாருங்க. n ஓட வேல்யூ நமக்கு என்ன இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம டைரக்டா அப்படி எழுதிக்கலாம். n ஓட வேல்யூ எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 9 pair of observations இருக்கு. 9 pair of observation இருக்கு. சோ ஓகேவா சோ 3 ஃபர்ஸ்ட் டேட்டா 4 5 8 7 9 6 2 1 1 2 3 4 5 6 7 8 9 9 டேட்டா எழுதிட்டோமா? அதே மாதிரி y க்கு கரஸ்பாண்டிங் 5 3 4 7 8 again 7 6 9 2. ஓகேவா இப்போ இதெல்லாம் சம் பண்ணிக்கலாமா? சோ ஏனா x minus x bar x bar தெரியணும் இல்லையா? x bar அப்படினா நமக்கு தெரியும். x bar கால்குலேட் பண்ணலாம், சம் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சம் பண்ணலாம். x bar அப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம். x bar ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? therefore x bar is equal to என்ன? x bar is equal to sum of x divided by n. nங்கிறது நம்ம எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு 9 அப்சர்வேஷன் இருக்கு. அதே மாதிரி y bar அப்படிங்கறது எழுதிக்கலாம். y bar is equal to என்னது sum of y divided by n. ஓகேவா so first நம்ம என்னல்ல 3 plus 4 that is equal to 7 7 already 12 12 20 27 27 38 38 38 கட்டது 44 44 sorry 42 44 45 so நமக்கு டேர்ம் என்ன இருக்கு 45 கிடைச்சிருக்கு. ஓகேவா next 5 plus 3 8 12 12 19 27 27 27 next 27 30 27 34 34 40 49 151 51. ஓகேங்களா இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு summation x divided by n அதாவது 45 divided by 9 அப்போ that is equal to எத்தனை இருக்கு பாருங்க 45. அப்போ எத்தனை டேர்ம் இருக்கு உங்களுக்கு एक्चुअली உங்களுக்கு டேர்ம் இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா 45 divided by 9. ஓகேங்களா அப்போ ஒரு 5 9s are 45. அப்போ டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 5. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? அப்போ x bar ஓட ஆன்சர் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? x bar ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 5 னு கிடைச்சிருக்கு. x bar ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் y bar அப்படிங்கிறது summation y divided by n அப்போ that is equal to 51 divided by 9. 51 அப்படினா 45 க்கு விட நெக்ஸ்ட் ஒரு 9 ஆட் பண்ணும்போது என்னது 54 கிடைச்சிருக்கும் 50. அப்போ டேர்ம் என்ன இருக்கும்? அப்ப என்ன இருக்கு 5.6 ரேஞ்சில இருக்குமா 5.66ல போயிட்டே இருக்கும். சோ ஆல்ரெடி 5.6 னா இப்போ எழுதுறப்ப என்னது y bar எழுதுறப்ப 5.6 அப்படினா எழுதுறப்போ டெசிமலா வரும் உங்களுக்கு. நம்ம டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ணோம். சோ இத அப்ராக்ஸிமேட் பண்ணிக்கலாம். ஏனா x bar அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா கொடுக்கறது நம்ம டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்க போறோம். டிஃபரன்ஸ் தான் எடுக்க போறோம். நீங்க வேற ஏதாவது ப்ராப்ளம் எடுக்கறப்ப அப்ராக்ஸிமேட் பண்ணிக்க கூடாது. x bar y barங்கிறது அப்ராக்ஸிமேட் பண்ணிக்க கூடாது. சோ 5.666 இருக்கு. therefore இதுல என்ன 6 நம்மளே எடுத்துக்கிறோம். by assume that நம்மள அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படினா அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன் அப்படினா நம்ம டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்க போறோம். ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்க போறோம். x minus x bar டிஃபரன்ஸ் எடுக்கிறதுனால பெருசா நமக்கு ப்ராப்ளம் வர போறது இல்ல. அதனால நான் எடுத்துக்கிறேன். அப்ராக்ஸிமேட்டடா நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? அதனால அதை எடுத்துக்க போறோம். சோ x bar ஓட வேல்யூ என்ன இருக்கு 5 எடுத்துக்க போறோம். y bar ஓட வேல்யூ 6 னு எடுத்துக்கலாமா? சோ எடுத்து நம்ம டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னது x bar ஓட வேல்யூ என்ன இருக்கும்? நமக்கு x bar ஓட வேல்யூ இந்த இடத்துல 5. சோ y bar ஓட இடத்துல 6 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகேவா ஸோ எழுதிக்கலாம் 3 3 ஓகே எக்ஸுக்கு பதிலா 3 3 minus 5 that is equal to minus 2 next 4 minus 5 that is equal to minus 1 next 5 minus 5 0 next 8 minus 5 plus 3 next 7 minus 5 minus 2 ஓகேவா 9 minus 5 minus sorry பாருங்க 7 minus 2 7 minus 5 plus 2 7 minus 5 2 9 minus 5 that is equal to plus 4 6 minus 5 plus 1 next எழுதிட்டோமா 6 minus 5 எழுதிட்டோமா next 2 minus 5 minus 3 ஓகேவா 1 minus 5 minus 4 ஓகேவா minus 4 இப்போ இதை நாம என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இதை ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் 4 1 0 9 4 16 1 இங்க again 9 இங்க 16 எழுதிட்டோமா அப்ப இதை சம் பண்ண போறோம் இதையே நம்ம சம் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா இதை நம்ம சம் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா y minus y bar பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் 6 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ y ல இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் 5 minus 6 இப்போ minus 1 3 minus 6 minus 3 minus 6 minus 3 so 4 minus 6 minus 2 so 7 minus 6 plus 1 8 minus 6 plus 2 7 minus already 7 minus 6 plus 1 6 minus 6 0 7 9 minus பாருங்க 9 minus 6 ஓகேவா 3 plus 3 ஓகேவா நெக்ஸ்ட் 2 minus 6 minus 4 ஓகேவா இப்போ நாம இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் 1 கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு இந்த டேர்மோட வேல்யூ 9 4 1 4 again 1 0 9 16 இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் இதையும் நம்ம சம் பண்ணிக்க போறோம் ஏன் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணணும் summation of x minus x bar whole square இது என்ன பாருங்க summation of x minus x bar whole square இந்த term நமக்கு தேவை இதை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இதுல இருந்து இதே மாதிரி இதை சம் பண்ணேனாக்க summation of y minus y bar square பாருங்க இதை ஸ்கொயர் பண்ணி இதை ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சுமா நெக்ஸ்ட் summation of x minus x bar into y minus y bar அதுதான் என்னது x minus x bar into y minus y bar இது ரெண்டு டேர்ம் dx டேர்மையும் dy டேர்மையும் மல்டிபிள் பண்ணி தான் அங்க எழுத போறோம் சோ அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டேபிள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம் சோ dx dy மல்டிபிள் பண்ணுங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ் 1 into 2 2 ஓகேவா நெக்ஸ்ட் பாரு dx ஓட வேல்யூ -1 dy ஓட வேல்யூ -3 minus into minus plus 1 into 3 3 ஓகேவா நெக்ஸ்ட் dx ஓட வேல்யூ 0 dy ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 0 அதுக்கு 2 அப்ப டேர்ம் என்னது 0 ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க dx ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 3 கிடைச்சிருக்கு dx ஓட வேல்யூ 3 dy ஓட வேல்யூ 1 1 into 3 3 நெக்ஸ்ட் dx ஓட வேல்யூ எனக்கு 2 கிடைச்சிருக்கு dy ஓட வேல்யூ 2 2 into 2 4 நெக்ஸ்ட் dy ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கு dx dy ஓட வேல்யூ 1 1 into 4 4 dx ஓட வேல்யூ 1 dy ஓட வேல்யூ 0 அப்போ 0 அங்க என்ன இருக்கு -3 இருக்கு இங்க +3 இருக்கு அப்போ ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் அப்போ 9 3 into 3 9 பாருங்க -4 இருக்கு இந்த இடத்துல -4 இருக்கு 4 minus and minus plus 4 into 4 16 இப்போ நாம இதையும் சம் பண்ணிக்க போறோம் இதையும் நம்ம சம் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் சம் பண்ணலாமா சோ டேர்மை சம் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி எனக்கு 4 plus 1 5 5 plus 14 14 14 plus 4 4 14 18 18 18 already 18 na already 18 24 34 34 35 35 35 plus 44 44 44 44 50 60 இப்போ the sum of dx square ஓட வேல்யூ எனக்கு 60 நமக்கு கிடைச்சிருக்கு இதோட வேல்யூ எனக்கு 60 கிடைச்சிருக்கு 60 ஓகேவா அதே sum of dy square அதாவது y minus y bar ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாம் 1 plus 9 10 10
14, 15, 15, 19, 20, 20, 20, 29, 29 plus 29 ஒரு 6 35, 45. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 45 கிடைச்சிருக்கு. summation of y minus y bar the whole square ஓட வேல்யூ 45 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் dx அதாவது summation of x minus x bar into y minus y bar ஓட வேல்யூ 2 plus 3 5, 5 plus 3 8, 8, 8 plus 12, 12, 16, 16, 16 into 16, 16 plus 16, 32 கிடைச்சிருக்கு. 32 minus 9. அப்போ 32 9 போச்சுன்னா 23 கிடைச்சிருக்கா. அப்போ plus 23 கிடைச்சிருக்கு. plus 23. ஸோ டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இது இந்த ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். ஓகேங்களா. இப்போ ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும் பார்த்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண பார்க்கலாம். டேர்ம் என்னக்கு summation of x minus x bar into y minus y bar. இது எப்படி ஷார்ட்டாக எழுதலாம். அங்கே இருக்க ஃபார்முலா எழுதணும்னா எழுதலாம் summation of dx into dy divided by அந்த ஃபார்முலா எழுதிடுற. அப்போ ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு summation of dx square into root of dy square. இதுதான் ஃபார்மேட். ஓகேவா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். summation of dx into dy ஓட வேல்யூ என்ன இருக்கு. summation of dx into dy ஓட வேல்யூ 23 divided by. ஸோ dx ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன இருக்கு. அப்போ root of 60 into root of dy square ஓட வேல்யூ 45. ஓகேவா. இப்போ r is equal to 23 divided by பாருங்க. இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சிம்பிளை பண்ணிடும் 23. 60 அப்படிங்கிறது எதுக்கு நியர்பையா இருக்கு. 64 அப்படின்னா என்னது 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு. 8 ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும். 8 ஸ்கொயர் வேல்யூ 64. அப்போ நியர்பையா வந்துருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் என்னது 47 ஓட வேல்யூ 49. 7 ஸ்கொயர் 49. 49க்கு இங்க இருக்கு 64. அப்போ பாதிக்கு மேல போயிடுச்சு ஆக்சுவலி கண்டிப்பா. அப்போ இது என்ன இருக்கும் 8க்கு நியர்பையா வந்துருது இல்லையா. 864 8க்கு நியர்பையா அப்படின்னா அப்போ 7.78 அந்த 7 சம்திங்ல வரும் இல்லையா. 7.7 ரேஞ்சில் வந்திருக்கும். இப்போ ரூட் ஆஃப் வேல்யூ எடுத்துனா 7.7 ரேஞ்சுக்கு மேலே போயிடும். ஓகேவா. இதோட வேல்யூ 45. இப்போ எது 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் 49. அப்போ 36 49 36 45 49க்கு நியர்பையா வந்துச்சு இல்லையா. அப்போ இதுவும் என்ன எதுக்கு பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு 49க்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ 7 அப்போனா 6.72 இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இது 7 8 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா 48 நியர்பை எப்படி வரும் 48 இது டெசிமல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது 51 சம்திங்ல வரும் உங்களுக்கு. 51 ஆர் 52 ரேஞ்சில் வரும். 51 ஆர் 52 அந்த 50 நியர்பை 50 அதுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன 23 இருக்கு. ஸோ 23 அதை டிவைட் பண்ணிக்கலாம். 23 டிவைடட் 50 ஆர் 52 கூட எடுத்துக்கோங்க. 52 எடுத்துக்கிட்டா கூட என்ன எடுத்துக்கோங்க 51 கூட எடுத்துக்கோங்க. 51 பாயிண்ட் 52னா நியர்பையாக வரும் இல்லையா. 52 எடுத்துக்கோங்க. ஓகே 52 எடுத்துக்கோங்க. ஓகேவா. அப்ராக்சிமேட்டடாக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டேர்ம் என்ன இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 52 எத்தனை இருக்குது பாருங்க. 200ல எத்தனை 50s இருக்குது 450 இருக்குது. ஓகேவா. அப்போ 4 எழுதி பார்க்கலாம் இல்லையா. 450னா 200. அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்புறம் ஒரு 2னா 8. அப்போ 2 8 இருக்கு இல்லையா. 208. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு ரிமைனிங் வந்து 22 தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அகெயின் என்ன பண்ணிக்கலாம் 0 செட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு அகெயின் என்ன இருக்கும் 4 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா. அகெயின் என்ன இருக்கும் 208. ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்போ 18. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க இதை விட போயிட்டு இருக்குமா பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்கிற ரெக்ரெஷனோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0.44 ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. 0.44 ரேஞ்சில் நமக்கு கிளியராக கிடைச்சிருக்கு. 1 2 அந்த டெசிமலில் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு 2 டெசிமல் கரெக்டாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட நியர்பையாக போதும். ஓகேங்களா. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு கொடுத்துருக்கு. இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்கு 0.44 என்ற வேல்யூ இந்த ரேஞ்சஸில் நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா. நம்ம இது எந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்
கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இதே ரேங்க் கார்லேஷன்னா இந்த இந்த டேபிள் கொஞ்சம் சின்ன மினிமைஸா போயிருக்கும். அப்போ ப்ராப்ளத்தை கொஞ்சம் குயிக்காக முடிச்சிருக்கலாம். இதை விட ஒரு 2 minutes கொஞ்சம் பிஃபோராக முடிச்சதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவே காங்கிரண்ட் டிவியேஷனா இன்னும் கொஞ்சம் குயிக்காக முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. நமக்கு மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறப்போ நீங்க எந்த மெத்தட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட்ல கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா நீங்க இந்த மெத்தட் தான் ஷுவரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் ரேங்க் கார்லேஷன் கேட்டீங்கன்னா நீங்க ரேங்க் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காங்கிரண்ட் டிவியேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தட்ல நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? அதனால நான் ஏதாவது ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். அப்படிங்கன்னா கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணல. நம்ம ஆல்ரெடி இந்த ரேங்க் மெத்தட்ல 2 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். நம்ம கால்குலேஷன் பார்க்கலன்றதுனால அந்த மெத்தட் நான் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண நெசசரி கிடையாது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா ஜெனரலா தான் கேட்டிருக்காங்க. ஜெனரலா கேட்டா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரேங்க் கார்லேஷன் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இருக்கிறதுலே கொஞ்சம் குயிக்கா கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காங்கிரண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. ஸ்கேட்டர் டயக்ராம், கால்குலேஷன், ரேங்க் கார்லேஷன், காங்கிரண்ட் டிவியேஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸா எழுதிக்க. அப்படியே இது ரிவர்ஸா இருக்கு. நான் சொன்ன ஆர்டர்ல பார்த்திருப்போம் மெஷர்மெண்ட். இப்போ ரிவர்ஸா பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணது இப்படி தான் பார்த்திருப்போம். ரிவர்ஸா பண்ணது காங்கிரண்ட் டிவியேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட் குயிக்கா கொடுக்கணும்னா காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரேங்க் கார்லேஷன், நெக்ஸ்ட் தான் கால்குலேஷன், நெக்ஸ்ட் தான் ஸ்கேட்டர் டயக்ராம். அப்படிங்கிறது இது டிஃப்ரெண்டான டைப். இது நேச்சுரலுக்கு அது மெத்தட் சும்மா அவுட்லைன் சொல்றதுக்கு மாதிரி தான். அது ரிமைனிங் இந்த 3 மெத்தட்லையும் நம்ம இந்த ஆர்டர் எப்படி பார்த்திருப்போம். இந்த ஆர்டர் ரிவர்ஸா பார்க்குறப்போ தான் உங்களுக்கு டைம் கன்செப்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு டைம் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த பேஸ்ல தான். ஸோ நீங்க கால்குலேஷனா ரேங்க் அப்படின்னா ரேங்க் ஸ்பியர்மேன் ரேங்க்னா ஸ்பியர்மேன் ரேங்க்ல தான் உங்களுக்கு டைம் வந்து குயிக்காக முடிக்க முடியும். எது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கால்குலேஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்பியர்மேன் குயிக்காக கொடுக்க முடியும். ஸ்பியர்மேனை கம்பேர் பண்ணும்போது என்னது காங்கிரண்ட் டிவியேஷன் அதை விட குயிக்காக கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க மெத்தட்ஸ் எல்லா மெத்தடையும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, எந்த டைம் குயிக்காக கொடுக்க முடியும், எக்ஸாக்டா கொடுக்க முடியும் பார்த்துட்டு நீங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். முன்னாடி என்ன பார்த்தோம், முன்னாடி ப்ராப்ளம் என்ன பார்த்தோம்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் டைரக்டா மெத்தட் இல்லாமல் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ரேங்க் மெத்தட்ல பார்த்துருப்போம், கால்குலேஷன் பேஸ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண இன்னொரு மெத்தட் தான் பெண்டிங் இருக்கு. இன்னொரு மெத்தட் அது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளத்தை கூட இருக்கிறதே ரொம்ப ஈஸியஸ்ட், ரொம்ப சிம்பிளா டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். இந்த மெத்தட்ல தான் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மெத்தட் ரொம்ப வெரி சிம்பிள் மெத்தட் தான். நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா? பார்க்கலாமா? கொஸ்டின்ஸ் ரீட் தி கொஸ்டின் பாருங்க. calculate the coefficient of congruent deviations. அவங்களே மெத்தடா என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. congruent deviations அப்படிங்கறது மெத்தட் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. for the following data coefficients of congruent deviations தான் நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம பார்த்திருப்போம். மெத்தட்ல நமக்கு ஃபார்முலாஸ் நமக்கு என்ன பார்த்திருப்போம், காங்கிரண்ட் டிவியேஷன்ஸ்க்கான மெத்தட் நம்ம பார்த்திருப்போம். ஃபார்முலாஸ் நம்ம சொல்லிப்போம் இல்லையா? ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷனோட ஃபார்முலா r rho is equal to plus or minus square root of plus or minus 2c minus n divided by n. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2c plus or minus into the root of plus or minus 2c minus n divided by n. where n அப்படிங்கிறது என்ன, where n is equal to capital N minus 1. capital N minus 1. capital N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் n அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா? கேபிட்டல் N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதுல இருந்து ஒன்னு ரெடியூஸ் பண்ணிக்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி ஸ்மால் என்னங்கிறதோட வேல்யூ. ஸோ எத்தனை பேர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கா? அப்போ டேர்ம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 11 minus 1 that is equal to 10. ஸ்மால் என்னோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், ஸ்மால் n அப்படிங்கிறது 10 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் என்னோட வேல்யூ நம்ம 10 ன்னு சொல்லிட்டோம். ரிமைனிங் நமக்கு எது மட்டும் பெண்டிங் இருக்கு, சிங்கிறதோட தான் வேல்யூ. சிங்கிறது தான் காங்கிரண்ட் டிவியேஷன். சி அப்படிங்கிறது என்னது, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அப்சர்வேஷன்ல இருந்து லெஸர் 1 அப்படிங்கிறது. n அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அப்சர்வேஷன்ல இருந்து லெஸர் 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தான் n.
n அப்படிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அப்சர்வேஷன்ல ஒன்னு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் நம்ம n ன்னு சொல்றோம். c அப்படிங்கிறது தான் காங்கிரண்ட் டீவியேஷன்ஸ். ஸோ காங்கிரண்ட் டீவியேஷன் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த காங்கிரண்ட் டீவியேஷன் டேபிள்ல பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இந்த காங்கிரண்ட் டீவியேஷன், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இந்த காங்கிரண்ட் டீவியேஷன்ஸ். ஸோ காங்கிரண்ட் ஒருக்கும் டீவியேஷன்ஸ் எழுதுக்கு அப்புறம் அது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரண்ட் டீவியேஷன் தான் சி அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட வேலை தெரியும், இப்போ ஆரோட வேலை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? என்னோட வேலை கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா r is equal to plus or minus, so root of நம்ம c ஓட வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வொர்க் அவுட் பண்ண முடியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ c ஓட வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ரொம்ப வெரி சிம்பிள் மெத்தட். ஃபார்முலாவும் உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு இல்லையா, ஃபார்முலா சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். ஸோ மற்ற மெத்தடில் விட உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், டேபிளும் ரொம்ப சிம்பிள் தான், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது சிம்பிள் தான். பார்த்துக்கோங்க. டேபிள் எழுதிக்கலாம், சப்ளை அப்படி எழுதிக்கலாமா கேட்டிருக்கிறது, சப்ளை கேட்டிருக்காங்க இல்லையா, என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சப்ளை நெக்ஸ்ட் டிமாண்ட், எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துக்கலாம் லெட்டர்ஸில் டிஃபைன் பண்ணுறதுனால சப்ளையை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டிமாண்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் டேட்டாஸை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம், காங்கிரண்ட் டீவியேஷன்ஸை சப்ளை கண்டுபிடிக்கிறோம், டிமாண்டுக்கு டீவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் நான் காங்கிரண்ட் டீவியேஷன் அப்படிங்கிறதுனால இது என்ன எடுத்துக்கிறேன், சிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சி அப்படிங்கிறது காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டீவியேஷன் இருக்கு இல்லையா, அதனால் சி மட்டும் எடுத்துக்கிறேன். சி காங்கிரண்ட் டீவியேஷன் ராட்டனால நான் சீன் எடுத்துக்கிறேன். காங்கிரண்ட் டீவியேஷன் அப்படிங்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டிஃபைன் பண்ணனால எக்ஸ் சீன் எடுத்துக்கிறேன். சப்ளைக்கு காங்கிரண்ட் டீவியேஷன்னால எக்ஸ் சி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய் இருக்கு இல்லையா, டிமாண்டுக்கு அதே மாதிரி இல்லையா, நெக்ஸ்ட் சி ஒய் அதே மாதிரி டிமாண்டுக்கு காங்கிரண்ட் டீவியேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? காங்கிரண்ட் டீவியேஷன்ஸ். ஸோ டீவியேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதோட டீவியேஷன் காங்கிரண்ட் டீவியேஷன் ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுக்கும் சேர்த்து தான் கேட்கறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அது என்னக்கலாம், சிஎக்ஸ் இன்ட்டு சிஒய், சிஎக்ஸ் இன்ட்டு சிஒய் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் டேபிள். நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய டேபிளில் இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணணும். சப்ளை டிமாண்ட், இதுக்கு நம்ம டீவியேஷன்ஸ், இதுக்கு நம்ம காங்கிரண்ட் டீவியேஷன் ரெண்டுக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிக்கலாமா, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாமா. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 65 40 35 75 63 80 35 20 80 60 next 50. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்சர்வேஷன்ஸ் கரெக்டாக வந்து. ஓகேவா? அதே மாதிரி ஒயில் எழுதலாமா, பேரலா ஒய் அப்படிங்கிறது பாருங்க, 60 55 next 50 56 30 70 40 35 80 75 again 80 again 80. ஓகேங்களா? இப்போ நம்ம காங்கிரண்ட் டீவியேஷன்ஸ் மெத்தட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். லிசன், வெரி சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ரேங்க் கார்லேஷன்னா இந்த எக்ஸுக்கு ஒய்க்கோ டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம். கால்குலேஷன் அப்படின்னா இதோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் அது மீனை கால்குலேட் பண்ணிட்டு மீனா ஒரு டேர்மோ என்னது ஒன்னொன்னோட எக்ஸ்பென்ஸ் நான் என்ன பண்ண போறோம், ஒன்னொன்னோட டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா
அதே மாதிரி தான் இந்த எக்ஸோட டிஃபரன்ஸே நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸோட ஒரு டேர்ம்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஒரு டேர்முக்கு இன்னொரு டேர்முக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது காங்கிரண்டா ஸ்டாண்டர்டாக எவ்வளோ ஒரு டேர்முக்கு ஒரு இன்டர்வலுக்கு ஒரு டேர்முக்கு ஒரு அப்சர்வேஷனுக்கு ஸ்டாண்டர்டாக எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி தான். ஸோ அதில் டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அந்த டிஃபரன்ஸில் என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸோட சைனை தான் நம்ம டிஃபைன் பண்ணிக்க போகிறோமே தவிர அதோட வேல்யூஸை நம்ம டிஃபைன் பண்ண போகிறது இல்லை. சொல்றது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எக்ஸ்னா எக்ஸோட ஒரு அப்சர்வேஷனுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். அந்த டிஃபரன்ஸை நம்ம வேல்யூஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. அதோட கூடிய சைனை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சைன் அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது தான். ஸோ செகண்ட்ல இருந்து எப்பயுமே லார்ஜஸ்ட் டேர்ம் செகண்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. 40 - 65 40 ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம்ல தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 11 அப்சர்வேஷனா எத்தனை டிஃபரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? 10 டிஃபரன்சஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒன்னொன்னுல டிஃபரன்ஸ் 10 டிஃபரன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 10 வேல்யூஸ் அதை நமக்கு ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ செகண்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். எப்போ செகண்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்பயும் அப்படி தான் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா. 40 - 65 அப்போ 40 - 65 என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்குமா நெகட்டிவ் கிடைக்குமா? நெகட்டிவ் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் மைனஸ். நெக்ஸ்ட் 35 - 40 35 - 40 அப்ப again என்ன கிடைக்கும் உங்களுக்கு? again நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஓகே 75 - 30 அப்படிங்கறப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பாசிட்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட் 63 மைனஸ் அப்படினா நெகட்டிவ். நெக்ஸ்ட் 80 - 63 அப்போ பாசிட்டிவ். 35 - 80 நெகட்டிவ். 20 - 35 நெகட்டிவ். 80 - 20 பாசிட்டிவ். 60 - 80 நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். 50 - 60 again நெகட்டிவ். ஸோ வேல்யூஸ் எத்தனைக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 11 அப்சர்வேஷன் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எத்தனை இருக்கு உங்களுக்கு? 10 இருக்குன்னு சொன்னா 10 வந்துருச்சா? ஓகே கரெக்டாக போட்டோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 லெட்டர்ஸ் எழுதுறப்போ ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்ட். சிஎக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஒய்க்கு பேரலாக கண்டுபிடிக்கலாம். செகண்ட் டிஃபரன்ஸ் அதே மாதிரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 55 - 60 அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நெகட்டிவ் தான் கிடைக்கும். 50 - 55 again நெகட்டிவ். ஸோ 56 - 50 56 - 50னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 30 - 56னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். 70 - 30னா again நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ 40 - 70னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ 35 மைனஸ்னா நெகட்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். 80 மைனஸ்னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும் நமக்கு. 75 - 80னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 80 - 75னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டீவியேஷன்ஸோட டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. டிஃபரன்ஸ் எழுதிக்கலாம் பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ். ஸோ ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க. மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ரெண்டு மல்டிபிள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் again ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் again ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா. again ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் again ப்ளஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 again ப்ளஸ் கிடைச்சிருக்கும். again terms என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? ப்ளஸ் again ப்ளஸ். ஸோ டேர்ம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 80 மைனஸ்னா அந்த என்ன கிடைக்கும்? அந்த இடத்துல பாசிட்டிவ் கிடைச்சிருக்கும் இல்லையா. 80 - 75 இங்கே பாருங்க. 80 - 75னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டேர்ம் என்ன? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. 85 - 75னா பாசிட்டிவ் தான் இருக்கும். இங்கே பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ டேர்ம் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. பட் 11 அப்சர்வேஷன் இருக்கு. 10 டிஃபரன்ஸ் எழுதிட்டோம். ஓகேங்களா. ஓகேவா. இப்போ பாருங்க. இப்போ சியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிங்கிறது என்ன அப்படின்னா, சி அப்படிங்கிறது சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் காங்கிரண்ட் டிவியேஷன். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் காங்கிரண்ட் எத்தனை பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. மொத்தம் 10 டிஃபரன்சஸ்ல ஒரு நெகட்டிவ் போயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்கு? 9 தான் இருக்கு. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? 9 எடுத்துக்கிட்டோம். சி இஸ் ஈக்குவல் டு 9 எடுத்துச்சு. 9 பாசிட்டிவ் டிஃபரன்சஸ் இருக்கு காங்கிரண்ட் டிவியேஷன்ஸ். அப்போ சியோட வேலை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ எழுதிக்கலாம் இல்லையா. 2 இன்ட்டு சியோட வேல்யூ 9. இப்போ சிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சியோட வேல்யூ 9. சி இஸ் ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்மால் என்னங்கிறது 10 டிவைடட் பை 10.
ஸோ எழுதலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஆல்ரெடி உள்ள எப்படி தான் இருக்குது பாருங்கள் 2 × 9 18 மைனஸ் 10 அப்படிங்கிறப்போ 8 அப்போது 8/10 இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னா வெளியில் போய் என்ன இருக்கும் பாசிட்டிவ் தான் எழுத போகிறப்போ ப்ளஸில் தான் எழுத போகிறோம் அப்போ ரூட் ஆஃப் அப்படின்னா ரூட் ஆஃப் 10/8 அப்படின்னா என்ன 0.8 0.8 0.8 எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.8 × 0.8 என்ன இருக்கும் 0.64 கிடைச்சிருக்கும் 8 8 64 இந்த டெசிமல் எழுதுறப்போ 0.8 0.64 அப்போ 9 எழுதுறப்போ என்ன கிடைக்கும் பாருங்க 9 எழுதுறப்ப என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 9 அப்படின்னா என்ன இருக்கும் 0.9 × 0.9 எழுதுறப்ப என்ன கிடைக்கும் 0.81 கிடைக்கும் நமக்கு 8 தான் இருக்கும் 1 டேபிள் அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் அப்போ என்ன கிடைக்கும் 0.89 ரேஞ்சில் இருக்கும் அப்போ 0.89 பேசிஸ்ல இருக்கும் 0.89 இல்லை கிடைச்சிருக்குமா அப்போ காங்கிரண்ட் டிவியேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன இருக்கு 0.89 ஓகேவா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0.89 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு சொல்றது புரிஞ்சுக்கோங்க ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா டேபிளை ரொம்ப குயிக்காக முடிச்சுக்கலாம் இந்த டேபிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கிறதே கிடையாது இப்போ நீங்கள் இந்த டேபிள் என்ன கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி லென்த்தி ப்ராசஸாக போட்டிருக்கோம் நீங்கள் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம் அது ரெண்டுக்கு என்ன இருக்குது இதுலேருந்து இதை பார்த்துக்கோங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்ரெடி நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எழுதிட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எல்லா டிஃபரன்ஸுக்கும் பாசிட்டிவ் ஒரு டேர்ம் மட்டும் தான் அப்போ 10 டிஃபரன்ஸ் 10 ஸ்பேசஸ் இருக்குல்ல இன்டர்வல் இருக்குல்ல 10 இன்டர்வல் பிளேசஸ்ல இருக்குல்லையா அதில் ஒரு டேர்ம் படிச்சா மிச்சம் என்ன இருக்கு ரிமைனிங் 9 தான் இருக்கு அப்போ சியோட 9 போட்டோன்னே ஈஸியாக ஃபார்முலா போட்டோன்னே என்ன பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளத்தை குயிக்காக வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் சொல்ல முடியும் வித்தின் 2 மினிட்ஸில் என்ன பண்ண முடியும் நான் உங்களுக்கு ப்ராசஸை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கோம் பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன பண்ணிக்கிறீங்க ஷார்ட் பீரியட்ல அந்த டேபிள்லேயே என்ன பண்ணுவோம் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுவோம் டேபிளே ஃபார்ம் பண்ணுறப்போ தேவையில்ல டக்குன்னு இந்த டிஃபரன்ஸ் மட்டும் எழுதிட்டு எவ்வளோ டிஃபரன்சஸ் வருது கொஞ்சம் ஃபாஸ்ட் குயிக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நீங்கள் இதுவே ரேங்க் கார்லேஷன் மெத்தட் அப்படின்னாலும் ரெண்டுக்கும் என்னது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்னென்ன வேல்யூ தெரியணும் அதை ஸ்கொயர் பண்ணணும் அந்த நம்பர்ஸை கரெக்டாக போட்டுட்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணணும் பட் இங்கே நம்பர்ஸ்லேயும் டிஃபிகல்ட்டி கிடையாது நம்ம சைன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்பர்ஸை ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறத விட சைன் எடுத்துக்கிறப்ப ஈஸியாக சொல்ல முடியும் உங்களுக்கு வேல்யூஸை இங்கேயும் மினிமம் வேல்யூவாக தான் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக டிவைட் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் பண்ணுறதுக்கும் ஈஸி ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷன் வந்து குயிக்கான டைமில் உங்களுக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் குயிக்கான டைமிங்கில் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரஃப் அண்ட் ப்ரொசீஜரை கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் மெத்தட் தெரியும் கார்லேஷன் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் பார்த்துருப்போம் காங்கிரண்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் காங்கிரண்ட் டிவியேஷன் பார்த்துட்டோம் ஸ்கேட்டர் டயக்ராமோட இதுவும் பார்த்துட்டோம் ஸோ மெசேஜ் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸில் நாலு மெத்தடில் பேசிஸ்லையும் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ கிளியராக கோத்ரூ பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் டைம் நீங்கள் மெத்தட் மென்ஷன் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அவ்வளோ மெத்தட் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எந்த மெத்தட் கேட்டாலும் அந்த மெத்தட் ஈஸியாக கொடுக்க முடியும் நீங்கள் ஆன்சர்ஸை பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள் எதுக்கு எவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்குது பாயிண்ட் டெசிமல் டிஃபரன்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இந்த சம்மந்தமே இல்லாத ஒரு பவுண்டரியை விட்டுட்டே வெளியில் அதாவது ரேஞ்ச் என்னென்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த 3 டேர்முக்குமே உங்களுக்கு லிமிட்ஸ் ஆஃப் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன தெரியும் -1 to +1 தான் ரேஞ்ச் அது உங்களுக்கு சாலிடாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆப்வியஸ்லி இஸ் த நோன்டு ரிசல்ட்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ என்ன இருக்கு -1 to +1 இதுதான் லிமிட்ஸ் இதுக்குள்ள தான் அது வேல்யூஸ் லை ஆகும் ஓகேவா இதுக்குள்ள தான் வேல்யூஸ் லை ஆகுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ இந்த பவுண்டரி ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்கும்போது இந்த மாதிரி எந்த மெத்தடில் கேட்டாலும் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ்ல ஒன்று என்ன இருக்கும் பவுண்டரி விட்டு ஒன்று வெளியே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பவுண்டரி விட்டு ஒன்று வெளியில் கொடுத்துருவாங்க அப்போ ஈஸியாக அதை ஒமிட் பண்ண முடியும் ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது 3 ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 3 மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இது ரொம்ப ஈஸி டைம் குயிக்காக கொடுக்க முடியும் அதுக்கடுத்து ரேங்க் கார்லேஷன் மெத்தட் அதுக்கடுத்தது கால்குலேஷன் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலா ஈஸியாக உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்
புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஈஸி தான். இதை நீங்கள் ஒன்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் மெத்தடில் நான் இந்த மெத்தடுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் இதே ப்ராப்ளத்துக்கு ரேங்க் கார்லேஷன் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்பியர்மேன் கார்ல் பியர்சன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்பியர்மேன் இதில் 2 மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நியர்பை இந்த ரிசல்ட் வருதான்னு பாருங்க. இப்போ ரிசல்ட்ஸோட டைப் கூட கேட்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இந்த மெத்தடை குறித்து டைப் ஆஃப் த ரிசல்ட் கேட்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் கார்லேஷன் நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவீங்க. கிடைச்சிருக்க ரிசல்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். கொடுத்துருக்கிறது ஹை பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ்ல எது மேக்ஸிமம் எது மினிமம்? ரேங்க் கார்லேஷன்ல எது மினிமம் அப்படின்னா -1 தான் மினிமம். ஸோ இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்ன? -1 to +1 தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அதில் மினிமத்தில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா -1, மேக்ஸிமத்தில் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா +1. +1 -1 தான் அது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். +1 அப்படிங்கிறது மேக்ஸிமம், -1ங்கிறது மினிமமா இருக்கும். சென்ட்ரல் இருக்க 0 வந்து அன்கார்லேட்டட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அன்கார்லேட்டட் அதாவது கொடுத்துருக்க அந்த 2 டேட்டாஸ் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறதுக்கு இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லலாம். அன்கார்லேட்டட் சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, அதோட வேல்யூ 0ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இப்போ கொடுத்துருக்க வேல்யூ அது நியர்பை 1க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 0.8 0.9, அதாவது 1க்கு பக்கத்தில் வந்துச்சு. அப்போ ஹை பாசிட்டிவ் கார்லேஷன், அது ஹை பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லுவோம். இதுவே -0.8 என்ன? ஹை நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லுவோம். இதுவே 0.1 to 2 3 அந்த ரேஞ்ச், 0.1 0.2 0.3 ரேஞ்சஸ்னா லோ பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம். அதே மாதிரி அதில் வந்து சொல்லலாம் அது லோ பாசிட்டிவ் லோ நெகட்டிவ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லேஷனோட வேல்யூஸ் கேட்கணும்னு ஆப்ஷன் கேட்கணும் நெசசிட்டி கிடையாது. இது விச் டைப் ஆஃப் கார்லேஷன் டைப் அப்படின்னு கேட்கல, விச் டைப் ஆஃப் தி கார்லேஷன் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுத்துட்டு விச் டைப் ஆஃப் கார்லேஷன்ஸ் அப்படின்னா கேட்குற ஆப்ஷன்ஸில் பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், ஹை பாசிட்டிவ், ஹை நெகட்டிவ், அன்கார்லேட்டட், இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஆன்சர்ஸும் அங்கே என்னாலும் கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ நீங்கள் கொஸ்டினை கிளியராக பார்க்கணும். அந்த பேரலில் என்ன பண்ணணும், ஆன்சர்ஸை நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்தோட இது ஆன்சர்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் எப்படி நெக்லெக்ட் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போ நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஆன்சர்ஸாக நெக்லெக்ட் பண்ணி படிக்க கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன அது ப்ரிப்பரேஷன்ஸ் வெல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் எடுத்தோடனே 4 ஆப்ஷன் இருக்குது, எது பெஸ்ட் அப்படின்னு டக்குன்னு நம்ம கெஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஆன்சர்ஸில் எப்படி நம்ம ஒமிட் பண்ணலாம், கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் இருக்குது கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் அதை ஈஸியாக எலிமினேட் ஒமிட் பண்ணிட்டு போக முடியும். நீங்கள் எடுத்தோடனே ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எதெல்லாம் ஒமிட் பண்ணலாம், ஒமிட் பண்ணுற பேசஸ். ஏன்னா ஒமிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஒமிட் பண்ணுற பேசஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிறத தவறி ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் நீங்கள் படிக்கிறப்ப கிளியராக படிச்சிங்கன்னா 4 ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் ஆப்ஷனுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணணும். இப்போ 3 அப்படின்னா நீங்கள் என்னது பவுண்டரி விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை டிஃபைன் பண்ணல, வேற ஏதாவது டேர்ம் கேட்டிருக்கலாம், கரெக்ஷன் ஃபேக்டர் கேட்டிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டேர்ம் இல்லைன்னா அதுக்கு சம்மந்தம் ரிலேட்டடாக இல்லாத ஒரு டேர்மை கேட்டிருக்கலாம், இல்லை ரிமைனிங் நியர்பை ஆன்சர்ஸ்னா நீங்கள் வேற ஏதாவது மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை நீங்கள் மாற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் வெல் ப்ரிப்பரேஷன் சொல்ல முடியும். ஆன்சர்ஸை ஈஸியாக உங்களால் உங்கள் டார்கெட்டையோ உங்கள் கோலையோ நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிறப்போ கான்செப்டை கொஞ்சம் கிளியராக கான்செப்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த கான்செப்டை கிளியராக நீங்கள் நார்ம்ஸை ப்ராப்பர் ப்ராசஸ் ப்ரோட்டோக்காலை புரிஞ்சுட்டு நார்ம்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதுக்குடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே அந்த கான்செப்ட் மறக்காது. உங்களுக்கு ஒரு கான்செப்டை நீங்கள் கிளியராக கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் மறக்காது. நீங்கள் ஏன்னா கிளியராக புரியாமல் அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பைஹார்ட் பண்ண மெத்தடில் நீங்கள் வெறும் பைஹார்ட் மட்டும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரேர் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க, read the question. For 10 pair of observations, the number of congruent deviation was found to be 4. Already அவன் கொடுத்துட்டாங்க 10 pair of observation கொடுத்துட்டாங்க. டேட்டாஸ் அவன் கொடுக்கல. டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனே என்ன கொடுத்துட்டாங்க, congruent deviationோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, அதாவது that is a c வேல்யூ அவனே கொடுத்துட்டான், that is equal to 4 கொடுத்துட்டான். What is the value of the coefficient of congruent deviations? ஆல்ரெடி என்னோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சியோட வேல்யூ ஆல்ரெடி கேபிட்டல் என்னோட வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், காங்கிரண்ட் டீவியேஷனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா?
இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்னது? R is equal to plus or minus root of plus or minus 2c minus n divided by n. இப்போ இதுல c ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 4 னு தெரியும். n ஓட வேல்யூ ஸ்மால் கேபிட்டல் n ஓட வேல்யூ 10. அப்ப ஸ்மால் என்னங்கிறது என்னது? இதுல இருந்து ஒன்னு ரெடியூஸ் பண்ண என்ன இருக்கும்? 9. அப்போ n ஸ்மால் n ஓட வேல்யூ 9, c ஓட வேல்யூ 4. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். அப்போ root of plus or minus root of 2 into c. c ஓட வேல்யூ 4. 2 4 are 8. 2 4s 2 into 4 that is equal to 8 minus. அப்ப டேர்ம் என்ன இருக்கு? மைனஸ். இங்க என்ன இருக்கு? 10. கேபிட்டல் n ஓட வேல்யூ 10, ஸ்மால் n தான் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒன்னு ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 9 ஆயிடும். that is 9 divided by 9. ஓகேவா? இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள்ல தான் இருக்கு. இப்போ டேர்ம் என்ன இருக்கு உங்களுக்கு பாருங்க. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ டேர்ம் என்ன இருக்கு? 8 minus 1. அப்போ மைனஸ். இதுல இருக்க டேர்ம்ல மைனஸ். இப்போ மைனஸ் டேர்ம் எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ வெளியில இப்போ மைனஸ் தான் இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 1/9 எடுத்துக்கலாம். 1/9. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்க பார்க்கலாம். மல்டிபிள் டிவைட்ல இருக்கும்போது ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னது? √1 divided by √9 எழுதலாம். √1 ஓட வேல்யூ 1 நமக்கு தெரியும். ஆல்ரெடி மைனஸ் முன்னாடி இருக்கு. 1 divided by √9 ஓட வேல்யூ தெரியும் 3. அப்போ r ஓட வேல்யூ என்ன தெரியும்? -1/3. -1/3ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. -0.2 -0 +1/3. அப்போ D ஆன்சர் இஸ் கரெக்ட். D ஆன்சர் கரெக்ட். ஸோ கொஸ்டின் நீங்கள் கிளியராக தெரியணும். நீங்கள் இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கணும்? பேர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து என்னவா இருக்கணும்? 10 அப்படியே எடுத்து போட்டுப்பீங்க. அப்போ 8 - 10 that is 2 divided by 10. 2 divided by 10 that is 0.5 ரேஞ்சில் கொடுப்பீங்க. இல்லைனா 1 or 2 டைம் என்னது? 2 divided by 10 அப்படி 2 divided by 9 எழுதினாலும் அதில் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். ஸோ பேர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணுறதா ஸ்மால் என்னங்கிறது என்ற கான்செப்ட் மைண்டில் இருக்கணும். அண்ட் காங்கிரண்ட் டீவியேஷன் அப்படிங்கிறத சி அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் இருந்ததுன்னா ப்ராப்ளம் வித் என்ன மினிட்ஸில் நாங்கள் எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். சொல்ல புரியுதா இல்லையா? ஸோ காங்கிரண்ட் டீவியேஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்க. If the relation between x and u is 3x plus 4y plus 7 equal to 0 கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if the relation between x and u is 3x plus 4y plus 7 equal to 0 and the correlation coefficient between x and y, correlation coefficients between x and y is 0.06 minus 0.06. Then what is the correlation coefficients between u and v? அதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ, ஒரு ரெண்டு வேரியபிளோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரெண்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். எதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? பாருங்க, ஞாபகம் பார்த்துக்கலாம். என்ன ஞாபகம் இருக்கு பார்க்கலாம். என்ன ஞாபகம் இருக்கு பாருங்க. கேபிட்டல் X is equal to கேபிட்டல் X அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி XY ன்னு கொடுத்திருப்பாங்க. கேபிட்டல் X ஸ்மால் x எடுத்துறோம். இந்த இடத்துல என்னது? XY UV ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபார்மேட் நம்ம மாத்திக்கலாம். U is equal to என்ன எடுத்துக்கலாம்? U is equal to பாருங்க, U is equal to AX plus B ன்னு எடுத்துக்கலாம். AX plus B ன்னு எடுத்துக்கலாம். and V is equal to என்ன எடுக்கலாம்? CX plus D ன்னு எடுத்துக்கலாம். CX plus D ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்குள்ள கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி நம்ம லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்க, கார்லேஷன் ஆஃப் R UV is equal to பாருங்க, வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டில சொல்லியிருப்போம். வேரியபிள் பக்கத்துல இருக்க என்ன ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கோம்? A இருக்கு, இங்க C இருக்கு. அப்போ A into C divided by modulus of A into modulus of C. இல்லனா மல்டிபிள் பண்ணிட்டு மாடுலஸ் எடுத்துட்டாலும் சரி, ஒண்ணுதான். இதை நீங்க எப்படி எழுதலாம்? modulus of A into modulus of C ன்னு சொல்லலாம். ஒரு சில புக்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க. இல்லனா சேர்த்து கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. modulus of A into modulus of C ன்னு எழுதிக்கலாம். இல்ல ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிபிள் தான் பண்ண போறோம் இல்லையா? modulus of AC ன்னு எடுத்துக்கலாம்.
ஓகேவா இன்ட்டு பழைய ரிலேஷன் என்ன இருக்கு பாருங்க அதை எழுதிக்கணும் அப்போ ஆர் ஆஃப் xy ஆர் ஆஃப் xy இதுதான் ரிலேஷன் இதுதான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த ரிலேஷன்ல நம்ம பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் ஏசிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இங்க கொடுத்திருக்கிறது இந்த டேர்ம்ல இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் என்னன்னா ரெண்டும் பாருங்க a and c ஆர் சேம் சைனா இருந்ததுன்னா சேம் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் சைனா இருந்தது அப்படின்னா அப்ப வேல்யூ எப்படி இருக்கும் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் r of uv is equal to r of xy னு பாசிட்டிவ்னு எழுதிக்கலாம் இல்ல டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா சோ டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன பண்ணிப்பீங்க டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா என்னன்னா r of uv is equal to minus r of xy னு சொல்லலாம் r of xy னு சொல்லலாம் ஓகேவா ரெண்டும் சேம் சைனா ஆப்போசிட் சைனா நம்ம சொல்ல போறோம் இப்போ கொடுத்த டேர்ம் r of xy ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா r of xy கொடுத்துட்டு நம்ம uv டேர்ம்ல கேக்கிட்டு இருக்காங்க அப்படினா சோ டேர்ம் எப்படி மாத்திக்கலாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் r of xy அப்படினா டேர்ம் என்ன எடுக்கலாம் xy இது uv இப்படி எடுத்துட்டோம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த டேர்மோட ரிலேஷன் அப்படினா என்ன பண்ணிக்கலாம் பாருங்க xy ஓட ரேஞ்ச் அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க -0.6 ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க பாருங்க இப்போ ரிமைனிங் இந்த டேர்ம்ல இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க அதில இருந்து நம்ம u ஓட ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கலாம் அப்போ 4u is equal to பாருங்க இந்த ஈக்குவேஷனை 4u is equal to அந்த ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம் -3x -7 சோ x ஓட வேல்யூ u is equal to என்ன எழுதிக்கலாம் u ஓட ரிலேஷன்ஷிப் எடுக்கனா u is equal to என்ன எழுதலாம் டேர்ம் எப்படி எழுதுவோம் -3/4x 3/4x -7/4 இப்போ பாருங்க இப்போ a ங்கற கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி 3/4 ன்னு இருக்கா -3/4 இருக்கு u ஓட x ஓட வேல்யூ இருக்கிற அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்னது a ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதோட வேல்யூ என்ன இருக்கு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ என்ன இருக்கு a ஓட வேல்யூ என்ன இருக்கு நெகட்டிவா இருக்கு இப்ப b ஓட வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தனா கார்லேஷனோட வேல்யூ என்ன இருக்கும் பாசிட்டிவா இருந்திருக்கும் பட் நமக்கு என்ன டேர்ம் இருக்கு ரெண்டு சேம் சைனா இருந்ததுனா எப்படி இருக்கும் ரெண்டு சேம் சைனா இருந்ததுனா என்னவா இருக்கும் உங்களுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு சேம் சைனா இருந்ததுனா ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அப்படி சொன்னா ரெண்டு டிஃபரண்டா இருந்ததுனா மைனஸ் ஆஃப் எழுத போறோம் இங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ a ஓட வேல்யூ என்ன இருக்கு நெகட்டிவா கொடுத்துட்டாங்க ஆனா ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க -0.6 -0.6 அப்போ எந்த டேர்ம் பிளஸ் இன்டு மைனஸ் தான் நமக்கு மைனஸ் தெரியும் அப்ப c ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கணும் must be a பாசிட்டிவ் a ங்கிறது நெகட்டிவா இருக்கு a is equal to என்ன இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்ப c must be என்ன இருக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் அப்ப a c ன்னு எழுதுறப்ப என்ன ஆயிடும் ஆல்ரெடி என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும் இல்லையா இப்போ டேர்ம் என்ன எழுதுறோம் இப்போ டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன எழுதிக்கலாம் அப்போ u of rv is equal to என்ன எழுதலாம் -xy ன்னு எழுதுறோம் இல்லையா சோ அந்த டேர்ம் எழுதுறப்ப எப்படி எழுதுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் u of rv is equal to minus of rxy அப்படின்னு எழுதுவோம் minus of rxy அப்போ uv is equal to minus of term rxy ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா நம்ம என்ன தெரியும் -0.6 நமக்கு தெரியும் இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது இப்போ டேர்மோட வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 0.6 uv ஓட வேல்யூ 0.6 அப்போ ரிக்ரெஷன் ஆஃப் ruv is equal to என்னது 0.6 அப்ப ஆப்ஷன் 0.6 எங்க இருக்கு பாருங்க தேர்ட் ஆப்ஷன் தான் இஸ் கரெக்ட் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப் எங்க இருக்கு ரெண்டு வேல்யூ சேம் சைனா இருந்ததுன்னா என்னவா இருக்கும் r of uv is equal to r of xy ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா என்ன எழுதிக்கலாம் இஸ் a different sign சைனா இருந்தது அப்படின்னா r of uv is equal to minus r of xy r of uv is equal to minus r of xy அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேங்களா சோ ஆல்ரெடி r of xy ஓட வேல்யூ -0.6 ன்னு கொடுத்துட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி எழுதலாம் இப்போ இந்த கொடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து a ஓட வேல்யூ நான் என்ன சொல்லிட்டேன் ஆக்சுவலி ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க அப்ப a ங்கிறது நெகட்டிவா இருக்கு ரிசல்ட்டும் -0.6 ன்னு கொடுத்திருக்காங்க அப்போ a ங்கிறது நெகட்டிவா இருந்தனா b must be என்னவா இருக்கணும் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படினா தான் ரிசல்ட் பிளஸ் அண்ட் மைனஸ்ல -0.6 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப டேர்மோட ரிசல்ட்ஸ் என்ன எழுதிக்கலாம் இப்போ கொடுத்திருக்க given ப்ராப்ளத்தோட பாருங்க correlation coefficients between u and v ஓட ரிசல்ட்ஸ் என்னலாம் +6 ன்னு சொல்லணும் ஓகேங்களா
ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு தெரியணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிளியராக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சதுல தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் பாருங்க இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படின்னா u1v கொடுத்துருக்கோம். ரெண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு ஈக்குவேஷனா சால்வ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதுனா சிங்கிள் ஈக்குவேஷனாக இருக்குது. இது நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எதையும் நீங்கள் கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ்லையோ ப்ராப்பர்ட்டிலையோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.